அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். இப்போ நம்ம நிகழ்வை தொடங்குகிறோம். இன்றைய நிகழ்வு தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் மற்றும் அன்னை தெரசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இவருடன் நெதர்லாந்தில் இருந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி இணைந்து நடத்தக்கூடிய நம்முடைய ஆசிரியர்களுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு. எல்லாரும் நமஸ்காரம். மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உங்களுடைய அன்னை தெரசா அந்த கல்லூரிக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை நான் சொல்லிக்கிறேன். மிக 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 மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா சுகுமாரன் ஐயாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவருடைய இல்லத்துக்கு நான் நிறைய முறை சென்றிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன். தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள்லாம் அவருக்கு நான் பார்த்துருக்குறேன். சுகுமாரன் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், அண்ணாமலை சுகுமாரன் பற்றி என்ன தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டுகளில் மிகச்சரியாக கணிக்க முடியாத ஒரு நபர் அப்படின்றதுல நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அவருடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. தேடி 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 பல ஆயிரக்கணக்கான சோடிகளை இந்த ஜென்ரேஷனுக்கு மீட்டு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் நான் நினைக்கிறேன். நான் 2 நபர்களை ரொம்ப வியப்பாக பார்த்துருக்கிறேன். ஒரு நபர் நான் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. உவே சாமிநாத ஐயர். அவருக்கும் திருக்கழுக்குன்றத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் உண்டு. ஏன்னா அவர் மறைஞ்ச இடம் இந்த இடம்தான். அவருடைய பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுக்கு அடுத்து எனக்கு சோடியல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சுகுமாரன் தான் எனக்கு ஞாபகம் வரும். அதாவது ஒரு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் இந்த யுகங்களில் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனிக்கிறாங்க. ஒவ்வொரு விதமான ஆய்வுகளை செஞ்சு இந்த வருங்காலத்துக்கு சந்ததிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் மீட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி மீட்டெடுக்கிற நபர்கள் அதிகமாக பிரபல்யம் ஆகிறதே கிடையாது. ஏன்னா எவனொருவன் உண்மையும் தர்மத்தையும் செஞ்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்மை செய்கிறானோ அவன்லாம் உலகத்தால் அறியப்பட மாட்டேங்கிறான். அது அண்ணாமலை சுகுமாரன் லைஃப்ல மிக சரியான உதாரணம் அவர் தான். ஆனால் இன்னைக்கு உலக அளவில் அவருக்கு பாராட்ட வேண்டிய ஒரு வாய்ப்பு நாம் எல்லாம் உருவாக்கணுன்றது என்னுடைய எண்ணம். அதில் முதல் படியாக இன்றைக்கு அன்னை தெரசா கல்லூரி நீங்கள் இந்த நிகழ்வை கொண்டு சேர்த்ததுக்கு நான் உண்மையிலே மனதார உங்களை பாராட்டுறேன். இரண்டாவது, அண்ணாமலை சுகுமாரன் ஐயா மீட்டெடுத்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் பேசக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. இந்த சுவடிகள் சார்ந்து அவருடைய உழைப்பு, அவர் வந்த பாதை, அவர்கிட்ட இருக்கிற அற்புதமான அறிவாற்றல், அந்த ஷேர் பண்ணுறதுக்கே 100 ஆண்டுகள் வேணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் நிறைய அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னுடைய ஆலயங்கள், நான் திருப்பணி பண்ணக்கூடிய ஆலயங்கள்லாம் அவர் வந்திருக்கிறாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து நான் பிஸியாக இருந்ததுனால அவர்கிட்ட கடந்த சில மாதமாக நான் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் இன்னைக்கு எனக்கு சரியான ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு விஷயங்களை மீட்டெடுக்கிறவங்க சித்த தொடர்பில் இருப்பாங்க. என்னுடைய பார்வையில் அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சேவையை செஞ்சிருக்கிறாரு. அவருடைய இந்த சேவைக்கு நான் மிகவும் தலை வணங்குறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சி, பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேசுவீங்க, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாமோ இந்த சுவடியல் ஆய்வில் என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்வையில் தெரிஞ்ச மிகச்சிறந்த ஒரு கதாநாயகன் சொன்னால் அது அண்ணாமலை சுகுமாரன்றது எனக்கு தெரியும். நிறைய சீனியர்ஸ் இருக்கலாம், நிறைய பேர் இதில் சாதிச்சிருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்த ஒரு அற்புதமான ஒரு மனிதன், மிக மிக போற்றுவதற்குரிய அந்த மனிதர் உலக அளவில் சிறப்பான முறையில் கௌரவிக்க வேண்டும்ன்றது என்னுடைய ஆத்மார்த்தமான வேண்டுகோள். ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய டைம் எடுக்க விரும்பல. அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் இந்த கல்லூரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி விடைபெறுறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. சிறப்புங்க ஐயா. ஒரு அருமையான மனிதரை எங்களுக்கு வெகு அழகாக நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். இனிமேலாவது அது நம்ம வஉசி ஐயாவை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம். வஉ சாமிநாதர் ஐயரை பற்றி இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது தற்காலத்தில் இப்படியான மனிதர்கள் இருக்கும்போது அவர்களை நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தானுங்க ஐயா. ஒரு சிறு விஷயம் நாம சொல்லணும். ராஜராஜ சோழன் எடுத்துக்கும் போது 1ஆம் ராஜராஜன், 2ஆம் ராஜராஜன், 3ஆம் ராஜராஜன் இன்னைக்கு சொல்றோம். குலோத்துங்க சோழன் இருக்கும், 1ஆம் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி 1ஆம் உவேசார், 2வது உவேசார்னு சுகுமாரன் சார் சொல்லணுன்றது என்னுடைய மிகச்சிறந்த வேண்டுகோள். அற்புதமான பணியாளர். அவருக்கு என்னுடைய வணக்கமும் அவருடைய ஆசீர்வாதமும் வேண்டி நிற்கிறேன். மிக்க நன்றி.
மிகவும் சிறப்புங்க ஐயா. அதை போன்ற ஆட்களைத்தான் இந்த நிகழ்ச்சியில வந்து அந்த அடையாளம் கண்டெடுத்து அவர்களை வந்து இங்க நம்முடைய இந்த வகுப்பிற்கு வந்து அழைத்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய முனைவர் ஹேமலதா அவர்கள், நம்முடைய கவிதை கணேசன் ஐயா அவர்கள் நாணவியல் சார்ந்து எத்தனை தகவல்களை சேகரித்து வைத்திருந்தார். அப்படியான அந்த ஆர்வத்தோடு ஒரு கடமைக்காக செய்யாமல் உள்ளார்ந்த ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த 5 நாட்கள் வந்தவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதே போன்று இன்று சுவடியலிலும் ஐயா அவர்கள் பெரிதும் அது நீங்க சொல்வதை பார்க்கும்போது அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம் ஐயா. நிச்சயமாக அவர் பெரிதும் போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதராக பார்க்கிறோம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகம் மற்றும் இதுக்கான எஃபர்ட் எடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நம்முடைய அண்ணாமலை சுகுமரன் அவர்களை அன்புடன் உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? எல்லாருக்கும் நல்லா கேக்குதுங்க ஐயா. தெரியுதா? என்னோட உருவம் தெரியுதா? தெரியுதுங்க ஐயா. நல்லது. அனைவருக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், பெரிய மனிதர்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இங்க வருகை தந்திருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கிடையே இந்த பேசுவதற்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த திருக்கழுக்குன்றம் அன்னை தெரசா கலைக்கல்லூரிக்கும், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும், அதை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு தமிழ் சங்கமம் அமைப்பாளர்களுக்கும், இதை அமைப்பை எனக்கு அறிமுகம் செய்து வைத்த தமிழ் செம்மல் கவிதை கணேசன் அவர்களுக்கும், என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை தந்து ஆன்மீக செம்மல் குடமுழுக்கு கதாநாயகன் என்று கூறலாம். அவர் என்னை பற்றி கூறினார், அவரை பற்றி நான் கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் சுமார் 1000 கோயிலுக்கு மேல் குடமுழுக்கு செஞ்சிருக்கார். அது ஒரு உலக சாதனை, நிச்சயமாக ஒரு உலக சாதனை தான். 1000 கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது வந்து மக்கள் எல்லாருக்கும் பெரிய கடமை நடக்கும். அவருக்கு என்னுடைய நன்றிகளை கூறி நான் என்னுடைய பேச்சியை ஆரம்பிக்கிறேன். முதலில் என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் என்னை பற்றி அதிகமாக பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஆகையினால் என்னை பற்றி நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஒரு அடிப்படையிலே ஒரு பொறியாளர், மின் பொறியாளர், தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே பணிபுரிந்தேன். எனக்கு வயது இப்போது 76 வயது ஆகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே நான் 1969 முதல் 79 வரை பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு முழுவதுமே மின் ஹலோ பேசலாமா? பேசுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. மற்றவர்கள் உங்களுடைய ஒலிவாங்கியை அணைத்து வைக்கவும். அனைவரும், கருத்தாளர் தவிர அனைவருடைய ஒலிவாங்கியை அணைத்து வைக்கவும். நீங்க பேசலாம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நான் பணிபுரிந்த போதுதான் தமிழ்நாடு எங்கும் மின்சாரம் கொடுக்கும் பணி மிக தீவிரமாக, 1969 79 காலகட்டத்திலே நான் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், அந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நான் பணிந்து போது அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அந்த கிராமத்து மனிதர்களுடன் பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுதான் என்னுடைய ஓலைச்சுவடி தேடும் பணிக்கும் அது உதவியது. அதனால்தான் இதை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிறகு நான் அந்த பணியை தொடர்ந்து விட்டு, தமிழ்நாடு மின்சார வாரிய பணியை தொடர்ந்து விட்டு வெளிநாடுகளுக்கு சென்றேன். அப்போதெல்லாம் இந்த ஐடி பூம் எல்லாம் அப்போது கிடையாது. வெளிநாடு என்று சென்றால் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு மட்டும்தான் அப்போது போக முடியும். எனக்கு இங்கே இருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பெரும் பணம் எனக்கு பற்றவில்லை. ஏனென்றால் என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய, என்னை நம்பி நிறைய பேருக்கு நான் திருமணம் செய்ய வேண்டிய பல கடமைகள் எனக்கு இருந்தது. ஆகையினால் இந்த அரசு வேலையை தொடர்ந்து விட்டு நான் சவுதி அரேபியாவுடைய மின்சார வாரியத்திலே பணிபுரிந்தேன். அங்கு ஒரு 6 ஆண்டுகள் இருந்தேன். பிறகு நான் தொழிற்சாலைகள் ஆரம்பித்தேன். பல்வேறு விதமான பணிகள் தொடர்ந்து நான் செய்து கொண்டிருந்தேன். ஒரு ஐடியின் முதல்வராக இருந்திருக்கிறேன், பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறேன், பலவாறு பணிகள் எல்லாம் செய்திருக்கிறேன். ஆங்கில பத்திரிகை ஆசிரியராக இருந்தேன். இவ்வாறெல்லாம் நான் பல பணிகளை செய்தேன். இதையெல்லாம் நான் ஏன் செய்கிறேன் என்றால், இவைகளெல்லாம் நான் பல்வேறு பணிகள் செய்ததும் மக்களுடைய தொடர்பு இருந்ததால்தான் எனக்கு இந்த ஓலைச்சுவடி தேடும் பணி எனக்கு அமைந்தது. ஏனென்றால் நான் அடிப்படையில் ஒரு மின் பொறியாளர். ஓலைச்சுவடிக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் சித்தர்கள் தொடர்பு என்னிடம் இருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை திருமந்திரத்தை நான் தொடர்ந்து படித்து வந்தேன், திருமூலரை பாராட்டி வந்தேன், தமிழை நேசித்து வந்தேன்.
ஆகையினால் ஓலைச்சுவடி என்னை ஈர்த்தது, கவர்ந்தது. எனவே அந்த ஓலைச்சுவடி தேடும் பணி எனக்கு கிடைத்த போது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடன் சேர்ந்து அந்த பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டேன். அது நடைபெற்ற காலம் 2010. அந்த 2010 ஓராண்டில் மட்டும் சுமார் 1,00,000 ஏடுகளை நாங்கள் கண்டுபிடித்து பத்திரமாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை ஒப்படைத்தோம். இது என்னுடைய அனுபவம். இப்போது நம்ம இன்னொன்று, நான் என்னை பற்றி அறிமுகத்தை சொல்லும் போது என்னுடைய உடல்நிலையை பற்றியும் நான் கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக நான் என்னுடைய பாதத்தில் ஒரு பகுதி எடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத முடங்கி கிடக்கிறேன். ஆகையினால் என்னால் தொடர்ந்து பேசுவது இப்போதெல்லாம் இயலாமல் இருக்கிறது. தொடர்ந்து என்னால் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆகையினால் இந்த தொடரின் போது நான் பேசும்போது கூட சில நேரங்களில் தடுமாற்றம் வரலாம். அப்போது ஒரு மணித்துறைக்கு நிறுத்தி மீண்டும் பேசுவேன். இதை முன்பே சொல்லிவிடுகிறேன், ஏனென்றால் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக. இனி நம்முடைய சுவடிகளை பற்றிய தொடர்புக்கு நாம் சென்று விடலாம். இப்போது நம்ம தமிழ் சுவடியில் என்பதை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். இப்போது அறிமுகம் செய்தவர் கூட பேசினார், சுவடி இல்லாமல் தமிழ் இல்லை என்பது. உண்மையிலே இந்த சுவடி என்று பெயர் வந்ததுக்கு காரணமே, நம்ம கடற்கரையில மணல்ல பகுதிகளில் நம்ம நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய பாதத்தினுடைய சுவடுகள்லாம் இருக்கும். அது என்னன்னா பாதச்சூடு என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த மாதிரி நம்முடைய எண்ணத்தினுடைய சுவடுகளை பதிப்பித்திருக்கிற இடம் தான் சுவடி என்பது. சுவடி என்பது ஒரு பெயர் சொல். அந்த சுவடி என்ற பெயரே நம்முடைய எண்ணத்தை பதிக்க கிடைத்த ஒரு இடமாகத்தான், அது ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கிறது. இந்த தமிழ் சுவடியல் என்ற தலைப்பிலே தமிழ் சுவடியல் என்பது உள்ளடக்கத்தை என்ன என்றால், அது அந்த சுவடிகளுடைய என்ன இருக்கு அதை பத்தி ஆராயிறது, அதனுடைய வரலாறு ஆராயிறது, அதை கண்டுபிடிக்கிறது, அதை பட்டியலிடுறது, அதை எப்படி பேணுவது, எப்படி வாசிப்பது, எப்படி விளக்கம் கூறுவது, இவையெல்லாம் அடங்கின துறை தான் அந்த தமிழ் சுவடியல்னு சொல்றாங்க. இந்த சுவடியில் தொல்துறை ஒரு பிரிவா இருக்கு. இந்த உண்மையிலேயே இப்ப நம்ம மனிதர்கள் நம்ம பூமி தோன்றி கிட்டத்தட்ட பல கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமி தோன்றதா சொல்லிட்டு இருக்காங்க. மனிதர்கள் அந்த பூமியில மனிதர்கள் தோன்றி 2 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னும் மனிதர்களாக தோன்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின மனிதர்கள் தோன்றினதுக்கு பிறகு மனிதர்களுக்கும் மற்ற அதாவது பிராணிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மற்ற பிராணிகள் உணவு இருக்கும் இடத்துக்கு தனது வாயை கொண்டு போவார்கள். மனிதர்கள் மட்டும்தான் உணவை தனது வாய்க்கருகில் கொண்டு வருவான். எப்படி அவனால் அதை கொண்டு வர முடிகிறது என்றால், மனிதனுக்கு மட்டும் அவனுடைய 4 கால்களாக இருந்த 2 கால்களை கைகளாக பயன்படுத்தும் அறிவை முதல் அவன் அடைகிறான். அந்த கை அவனுக்கு உண்டாகிறது. அப்போ உணவு அவனுடைய வாய்க்கு வந்தது. உணவு தேடி அந்த வாய் அங்கே போகவில்லை. மனிதனை தவிர மீதி எல்லாம் உணவை தேடி அங்கே போகும். ஆனால் மனிதன் மட்டும் கையை உபயோகப்படுத்த ஆரம்பித்தான். பிறகு கையை கொண்டு கருவிகள் செய்ய ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு மனிதனுடைய வளர்ச்சியே அந்த கையினால் தான் வந்தது. அந்த நம்பிக்கையினால் தான் வந்தது. அந்த கையினால் அவனுடைய வளர்ச்சி ஆரம்பமாச்சு. அதற்கு பிறகு அவனுடைய எண்ணங்களை வெளியே சொல்றதுக்கு எப்படி வெளியே சொல்றதுன்னு சித்திரங்கள் வடிவமாகவும் ஏதாவது பதிவு பண்ண ஆரம்பிச்சான். அதை குகையிலேயோ அவன் பார்க்குற இடத்துல எல்லாம் மரங்கள்ல தீட்டி வைக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அவனுடைய எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்துன்ற ஒரு ஆர்வம் தொடர்ந்து மனிதர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அப்ப எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மீடியம் எதுல வெளிப்படுத்துறதுன்னு அவன் குகைகளுடைய சுவர்கள்ல சித்திரங்களை தீட்டி வைக்க ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு சிறுக அந்த சித்திரங்கள்லாம் எழுத்தா மாறுச்சு. நமக்கு ஆரியர்களுடைய நமக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தாங்கன்னு சொல்லும் போது அவருடைய வேதத்துல இந்த குறிப்பு இருக்கு. அவங்க அந்த வேதத்துல சொல்றாங்க, இங்க வாழ்ந்த மனிதர்கள்லாம் பேசுவதெல்லாம் பதிவு பண்ற ஆற்றல் இருக்கு, ஏதோ ரகசியமா எதுவும் செய்யறாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது எழுத்து என்பது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்தவங்களுக்கு சிந்தித்த மொழியில வாழ்ந்தவங்களுக்கு எழுத்து என்பது தெரியாது. அப்ப எழுத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அதாவது எண்ணங்கள் எழுத்தாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு எழுத்தும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த எழுத்தை எதுல கொண்டு போய் எழுதுறது அப்படின்ற பிரச்சனை வரும்போது உலகத்துல எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வருது. நான் இந்தியாவில மட்டும் சொல்லல, தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல, தமிழர்களும் இந்தியர்களும் கண்டுபிடிச்சதுதான் இந்த ஓலையில எழுதுற ஓலைச்சுவடிகள் என்பது. சுமேரியாவில் என்ன பண்ணாங்க, களிமண் பலகையில எழுதுனாங்க. சுமேரியா, மெசபடோமியா, இங்கெல்லாம் களிமண் பலகையில எழுதுனாங்க. ஈஜிப்து, சீனா போன்ற இடத்துல பாப்பிரஸ், அதாவது ஒரு புல்லுல இருந்து அதை அரைச்சி காகிதம் போல ஒரு மொத்தமான ஒரு இதை ஏற்படுத்தி அதுல பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பனைமரம் இல்லை. நம்ம அதை விட சிறந்ததாக நம்ம கிட்ட பனைமரம் இருந்தது. அந்த பனை மரத்துல நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்ம பதிவு பண்ற பழக்கத்தை ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம ஆரம்பிச்ச சுவடி அப்படின்னா என்னென்ன ஆரம்பிச்சிட்டோம்.
அதை எங்க கொண்டு போய் பதிவு பண்றதுன்னு சுவடிகளை எப்படி பண்றதுன்னு ஆரம்பிச்சோம். இப்ப சுவடிகள்ல நம்ம வந்து சுவடி என்ற போது பனை ஓலையில தான் சுவடி என்ற பண்ணணுன்ற ஒரு தெளிவுக்கு மனிதன் வந்துட்டான். அப்புறம் எந்த பனையில எடுக்கிறது என்னன்றது அறிவு வந்து அந்த சுவடிகள் சொல்லி கொடுக்குது. இந்த சுவடியில சுவடி வந்து நம்ம இந்தியாவில் வந்து வரலாற்றுல கிமு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அச்சு இயந்திரம் வர்ற வரைக்கும் சுவடிகள் தான் இருந்தாங்க. நம்முடைய தாத்தா பாட்டி தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் வந்து சுவடியை எழுத்தாணிங்க தான் அலைஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல எங்க போனாலும் சூடியை கெழுத்திட்டு போய் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு புத்தகங்கள் வந்துதான் அந்த பழக்கங்கள்லாம் மாறிச்சு. அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு வந்து கிபி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நூற்றாண்டுகள் இந்த சூடி வந்து நமக்கு இருந்துருக்கு. பனை ஓலையில எழுதுற பழக்கங்கள் நமக்கு இருந்தது. அப்ப எத்தனை லட்சம் வந்து எழுதி வச்சுப்பாங்க பாருங்க. இப்ப சுவடிகளை எழுத ஆரம்பிச்சதுக்கு ஏகப்பட்ட விதங்கள் நிச்சயமா எத்தனை கோடி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவு அனுபவங்கள் அவங்க பெற்றிருக்காங்க, எவ்வளவு அறிவுகள், எத்தனை ஆயிரம் வருடங்கள். நம்ம வந்து 1000 வருடம்ன்றது மிகப்பெரிய வருடம். அந்த 1000 நம்ம வந்து திடீர்னு குதிச்சிடல. இப்ப இருக்கிற அறிவெல்லாம் திடீர்னு எல்லாம் வரல. நம்ம வந்து எவாலுவேஷன்ல தான் வந்திருக்கோம். அதாவது படிப்படியா தான் வளர்ந்திருக்கோம். திடீர்னு எல்லாம் உருவாக்கப்படல. இந்த அறிவு படிப்படியா வளர்ந்த அறிவு நமக்கு எப்படி வந்தது? அந்த படிப்படியா கிடைச்ச நம்ம அறிவு எல்லாத்தையும் நம்ம அப்பப்பயே நம்ம இந்த சுவடிகள்ல பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த சுவடிகளை இப்ப வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வந்து பனை ஓலையில எல்லா ஓலைகளும் இதுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது ஓலைச்சுவடிக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. அதை வந்து நம்ம வந்து எழுதுறதுக்குன்னு பயன்படுத்துற ஓலை வந்து ரொம்ப முதிர்ந்தாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாவும் இருக்கக்கூடாது. இடைப்பட்ட காலத்துல இருக்கிறத நம்ம எடுத்து தயார் பண்ணணும். அந்த முதிர்ந்த ஓலையும் முட்டல் ஓலைன்னுவாங்க, காய்ந்த ஓலை வட்டல் ஓலைன்னுவாங்க, இள ஓலை குருத்தோலைன்னுவாங்க. இது எதுவும் இருக்கக்கூடாது. முட்டல் ஓலையும் இருக்கக்கூடாது, காய்ந்த ஓலையா இருக்க குருத்தோலையும் இருக்கக்கூடாது. இதுக்கு நடுவுல இருக்க இப்போ அந்த மாதிரி பனை ஓலையில நம்ம வந்து எடுத்து எழுதுவதற்கு இடைப்பட்ட ஒரு பனை ஓலை வந்து நறுக்கணும். அந்த நறுக்கல 3 விதமா நறுப்பாங்க. அதாவது இந்த குறுத்தோலை இல்லாம முத்துன ஓலை இல்லாம இதை வந்து நம்ம நறுக்கி எடுக்கணும். அந்த நறுக்கி எடுக்கிறதுல வந்து அதுலயே 3 இருக்கும். அதாவது கைக்கடக்கமான சிறிய ஓலைகள் தயார் பண்றது, அதன் பிறகு ஒரு மீடியமான ஒரு சைஸ், அதற்கு முன்னாடி வந்து 2 பக்கமும் நறுக்கி எடுக்காத ஒரு ஓலைகளை முழு இலை வந்து எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி 3 விதமா நம்ம வந்து எடுப்பாங்க. அந்த 3 விதமா எடுக்கிறதுலே நம்ம வந்து இந்த சின்னதா கைக்கடக்கமான ஓலை என்னன்னா மிக மிக முக்கியமான மாந்திரிக மந்திரங்கள், மிக முக்கியமான ரகசியமான குறியீடுகள் உள்ள மருத்துவர்கள், வேத மந்திரங்கள், சிறிய ஓலைகளை எழுதி கைக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்குவாங்க. எங்க போனாலும் அதை கையில எடுத்துட்டு போவாங்க. அதை வந்து கையோலை என்று சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் மீடியமா இருக்கிற ஓலையில வந்துதான் இந்த நூல்கள், இலக்கியம், இலக்கணம், மீதி நூல்கள் எல்லாம் எல்லாமே எழுதுவாங்க. நீட்டா அந்த முனைகள் எல்லாம் கட் பண்ணாத வந்து கணக்கு ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 விதமா அந்த ஓலையினுடைய சைஸை பார்த்து நம்ம அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அது வந்து சின்னதா இருக்கா, மீடியமா இருக்கா, பெருசா இருக்கான்னு பார்த்து. பெரும்பாலும் வந்து பெருசா இருந்ததுன்னா அதுல கணக்கு தான் இருக்கும், கணக்கு வழக்கு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஓலையை. அப்போ அந்த அந்த இதை எடுத்து, அந்த பனை ஓலையை எடுத்து இடையில இருக்க அந்த ஈர்க்குச்சின்னு சொல்லுவாங்கல்ல, இடையில இருக்க நரம்பு, அதை எடுத்து தயார் பண்ணி அதை வந்து ஒத்த ஓலையா வந்து அடுக்கணும். ஓலை சிறகுன்னு அதுக்கு பேருவாங்க. அந்த ஓலை சிறகு பண்ணதுக்கு பிறகு அதை ஒரு பண்டிலா பண்ணி அதை ஒரு கட்டா கட்டுவாங்க. அதாவது அந்த கட்டை வந்து அந்த ஓலை வந்து வெள்ளோலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அளவா நறுக்கி உள்ளது இந்த நீளமான சிறகு ஓலைன்னு சொல்லுவாங்க. அத தயார் பண்ணி வைக்கிறது வெள்ளோலை அப்படின்னு, அதாவது எழுதப்படாததுக்கு முன்னாடி இருக்கிறது வெள்ளோலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல ஓலைகளை வந்து ஒன்னா சேர்த்து வெள்ளோலை வெடின்னு வச்சிருப்பாங்க. இந்த வெள்ளோலையை வந்து ஒரே அளவான இதுல வந்து அந்த வெள்ளோலைகளை 2 பக்கத்துலயும் ஓட்டைகளை போட்டு மேல வந்து சட்டங்களை எடுத்து அதை வந்து கட்டி வைப்பாங்க. அந்த கட்டுற கயிறு வந்து நாராசம், கம்பை இதெல்லாம் வச்சு அதை வந்து அதுக்கு பேர்லாம் வைக்குவாங்க. இந்த மாதிரி வெள்ளோலை கட்டை தயார் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளோலை கட்டுகளை வந்து காலங்கள் அதை விற்பனையும் செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல வெள்ளோலை சோடுகளை வந்து கட்டி தயார் பண்ணது சில பேர் தொழிலாக வச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஓலைக்கடை அந்த காலத்துல இந்த மாதிரி வெள்ளோலைகளை தயார் பண்ணி கடையில வச்சு வச்சிருக்காங்க.
அந்த மாதிரி ஒரு கடையில் வந்து வித்தவர் ஒரு புலவரை ஓலை கடையனார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அது வந்து புலவருடைய பேரே வந்து ஓலை கடையத்தனார் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு புலவரே இருந்திருக்காரு. இந்த வெள்ளோலை செய்தியிலிருந்து எழுத்தாளர்களை கொண்டு பதிவு செய்யறத சூடு. சூடுன்றது அடையாளம் ஏற்படுத்துது. நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி பால் சூடுன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி அந்த வெள்ளோலைகள்ல சுவடு ஏற்படுத்தி இருப்பதா சூடு ஆச்சு. சுவடு, அதாவது சுவடு ஏற்படுத்துவது சுவடி ஆகிறது. சுவடு என்பது அடையாளம். அந்த அடையாளம் ஏற்பட்டதுக்கு பிறகு அது சூடி ஆயிடுது. அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளோலையா இருக்கு. வெள்ளோலையை வந்து இதில் வந்து ஓலை தீட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓலையில எழுதப்பட்ட செய்திகளை வச்சு அதுக்கு வந்து அந்த செய்திகளின் அடிப்படையில அந்த சுவடிகளுக்கு பேர் உண்டு. அதாவது அந்த சுவடிகள் வந்து இலக்கண சுவடிகள், இலக்கிய சுவடிகள், மருத்துவ சுவடிகள், ஜோதிட சுவடி, மாந்திரிக சுவடி, ஆவண சுவடி என்று நான் சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னபடி இந்த பெருசா முனைய வெட்டாத இதெல்லாம் ஆவண சுவடின்னு சொல்லுவாங்க. மாந்திரிக சுவடி பெரும்பாலும் கை கடக்கமா சின்னதா இருக்கும். இலக்கிய சுவடி, இலக்கண சுவடி எல்லாம் கொஞ்சம் மீடியமா இருக்கும். ஜோதிட சுவடி இந்த மாதிரி இந்த இனம் வந்து 4 இதுதான்: இலக்கண சுவடி, இலக்கிய சுவடி, மருத்துவ சுவடி, ஜோதிட சுவடி, மாந்திரிக சுவடி, ஆவண சுவடி. இதுதான் சுவடிகள் இருக்கிற பிரிவுகள். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அரசர்கள் சொல்றதெல்லாம் வந்து கல்லிலும் செம்பிலும் எழுதுக, ஓலையிலும் எழுதுக அப்படின்னு தான். அவர் அரசர் என்ன சொன்னாலும் அது கட்டளை. அந்த கட்டளையை வந்து கல்லுல எழுதணும். அதாவது கல்லெழுத்துன்னா கல்வெட்டுகளா எழுதணும். செம்புல வந்து செப்பேடுகளா எழுதணும். ஓலையில எழுதணும். இந்த 3 முறையில அவருடைய ஆணைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். அது ஆவணப்படுத்தப்படும். அந்த அரசர் கூறும் செய்திகளை வந்து ஓலையில எழுதுவதற்கு திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமந்திர ஓலையை வந்து எழுதுறதுக்கு தலைவராக இருக்கிறதுக்கு திருமந்திர ஓலை நாயகம் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். அவருடைய அந்த திருமந்திர ஓலை நாயகம்ன்றது அந்த மந்திரிக்கு மிக உயர்ந்த ஒரு பதவி. எப்போதுமே திருமந்திர ஓலை நாயகம் அரசருக்கு கூட இருப்பார். அது ஒரு மிக மதிப்பு வாய்ந்த ஒரு இதாகவே இருந்திருக்கு. இந்த ஓலைச்சுவடிகளை நூல்கள்லாம் எழுதி வைக்கிற பழக்கம் வந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நீடிச்சு இருந்திருக்கு. அச்சு இயந்திரங்கள்லாம் வந்தது பிறகு இந்த நூல்கள்லாம் வந்து சுவடிகளை இருந்து இதாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஓலைச்சுவடி தேடும் போது திருநெல்வேலி, கன்னியாகுமரி பகுதியில் நான் நிறைய பேரை வந்து ஒரு 60 வயசு 70 வயசு ஓலைச்சுவடியிலே படிச்சவங்க நிறைய பேரை பார்த்தேன். அவங்க வந்து இந்த புத்தகங்கள் இருக்கும்போது அவருடைய பாடங்களை வந்து ஓலைச்சுவடிகளே படிச்சவங்க நான் நிறைய பார்த்துக்கிட்டேன், பேசியிருக்கேன். அவங்களுக்கு ஓலைச்சுவடிகள் மிக எளிதாக படிக்க தெரியும், எல்லாமே செய்ய தெரியுது. சுவடிகளை வந்து நம்ம படை ஓலைச்சுவடி மட்டும் இல்லை, சுவடி அப்படின்னு சொல்லும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுவடுகளை பதிப்பதுதான் சுவடின்ற போது அது ஓலைச்சுவடின்னு சொல்றாங்க. தாள்ல பதிப்பிச்சா தாள் சுவடின்னு சொல்றாங்க. காகிதத்துல பதிச்சா காகித சுவடின்னு சொல்றாங்க. அதாவது வந்து 3 விதமா வந்து நம்ம சுவடிகளை வந்து 3 விதமா சொல்லலாம். ஒரு சுவடி ஓலை, 2வது சுவடி தாள் சுவடி, 3வது காகித சுவடி. இப்போ நான் இதெல்லாம் வந்து அறிமுகமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு பிறகு வந்து என்னுடைய பர்சனலான அனுபவங்களை சொல்ல போறேன். நான் நேரடியாக கண்ட செய்திகள் எல்லாம் பின்னாடியே நிறைய சொல்ல போறேன். இதை பத்தி நான் நிறைய சொல்லலாம். ஆனால் என்னுடைய உடல்நிலை எவ்வளவு எனக்கு அனுமதி தரும்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். என்னுடைய அனுபவங்கள்லாம் நான் நேரடியாக பல்வேறு விஷயங்களை, அபூர்வமான அதிசயமான விஷயங்களை கண்டேன். அதெல்லாம் நான் கூறணும்னு தான் ஆசைப்படுறேன். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். நான் இப்போ சுவடிகள்ல இருக்கிற பொருள்களை கொண்டு நாம சொன்னோம். இலக்கிய சுவடி, இலக்கண சுவடி, ஜோதிட சுவடி, வைத்திய சுவடி, கணக்கு சுவடி, சித்திர சுவடி, ஆவண சுவடின்னு நம்ம வந்து பதிவு சொல்லியிருக்கோம்னா, இப்போ வந்து இலக்கிய சுவடி எல்லாருக்கும் தெரியும், இலக்கண சுவடி தெரியும், தொல்காப்பியர் தெரியும். நமக்கு வந்து தொல்காப்பியம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன். இலக்கண சுவடிகள் நமக்கு தான் நிறைய இருந்தது. நமக்கு வந்து நிறைய இலக்கண நூல்கள்லாம் நம்ம இருந்தது. அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம வந்து பின்னாடி வந்து ரொம்ப எலாபரேட்டா மறைந்து போன நூல்களை பத்தி, ஏன் அந்த சுவடிகளை தேர்ந்ததை பத்தி நம்ம விரிவா பேச போறோம். இப்போது வரைக்கும் நான் வந்து சுவடியல் அப்படின்னா என்னன்றதுக்கு ஒரு அறிவு மாதிரி தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு பின்னாடி வரப்போது என்னுடைய பர்சனலான அனுபவங்கள் வரப்போகுது. இப்போ ஓலைச்சுவடியில பொறுத்த வரைக்கும் நிறைய கலைச்சொற்கள் இருக்கு. அந்த கலைச்சொற்கள்னா ஓலைச்சுவடினாவே அந்த ஓலைச்சுவடியில் ஏதாவது எழுதியிருக்கணும். நான் சொன்னபடி வெள்ளோலை, அதாவது ஓலை என்றாலும் ஓலைச்சுவடி தான்.
வெள்ளோலைன்னா ஒன்றுமே எழுதாதது வெள்ளோலை. ஓலைச்சுவடி அப்படின்னா எழுதிய ஓலைச்சுவடி தான் ஓலைச்சுவடின்னு பேரு. இல்ல ஓலை தீட்டுதல் அப்படின்னா ஓலையில எழுதுறதுக்கு பேரு ஓலை தீட்டுதல். ஓலை தீட்டும் படை அப்படின்னா எழுத்தாணின்னு பேரு. அதாவது எழுத்தாணி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேனா பென்சில்லாம் இப்ப உபயோகப்படுத்துற மாதிரி அந்த ஓலைச்சுவடியில முற்காலத்துலலாம் ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அதெல்லாம் கீறுவாங்க. கீரல் அப்படின்னு சொல்றதுதான் எழுத்து. இப்பயும் வந்து கீரல் அப்படின்னு எனது கீரல் அப்படின்னு போட்டு கையெழுத்து போடுற பழக்கம் உண்டு. எழுத்து தான் கீரல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கீரல் தான் எழுத்தாயிருக்கு. அதே மாதிரி ஓலையை தீட்டும் படை வந்து எழுத்தாணி என்பது. ஓலை தூக்கு என்பது சீட்டுக்கவி. ஓலை நாயகம் வந்து தலைமை அமைச்சர். ஓலை போக்குதல் என்பது ஓலை செய்தி அனுப்புதல். ஓலை பாசனம்னு கடிதத்தை வந்து செய்த. ஓலை முத்திரை என்று ஓலை முகத்துல வந்து முத்திரையிடுறது. ஓலை ஓலை ஆள் என்பது ஓலை செய்தியை ஏற்படுத்திக் கொண்டு ஓலை எழுதி வைப்போர் அப்படின்னு ஓலை எழுத்து விற்போர் அப்படின்னு ஒரு பணி இருக்காங்க. அதே மாதிரி ஓலை எழுதுவோர் அப்படின்னு இருக்கு. ஓலை வாசித்தல் அப்படின்றது இன்னைய வரைக்கும் நிச்சயார்த்தம் கூட ஓலை வாசித்தல்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஓலை வாசித்தல் திருமண அறிக்கை இதெல்லாம் அறிக்கை வெளியிடுறது ஓலை வாசித்தல் என்று சொல்லுவாங்க. ஓலை வாரின்னா ஓலையை சீவிர கத்தி. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு எழுத்தாணை கூட கத்தியும் ஒரு பக்கத்துல இருக்கும். ஒரு பக்கத்துல ஆணியும் ஒரு பக்கத்துல கத்தியும் இருக்கும். அது வந்து அந்த ஓலையை வந்து சீவரத்துக்கு கத்தியும் எழுதுறதுக்கு ஆணியும் அந்த இதுலயே இருக்கும். அந்த இப்பெல்லாம் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு, கிடைக்கிறது இல்லை. இவ்வாறு வந்து நிறைய நமக்கு இதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலா எனக்கு இந்த இதுல நான் எப்ப போனேன், இதுல ஏன் நம்ம இணைய வேண்டிய சூழ்நிலை உண்டுது, இதுல என்னெல்லாம் நான் கண்டேன் அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா அந்த சூடியல்ல கண்டறிதலும் முக்கியமானது. கண்டறிதல், அதை வந்து படித்தல் பதிப்பித்தல் இதெல்லாம் தான் அடங்கினதான் சூடியல். முதல் இது வந்து கண்டறிதல். இப்ப கண்டறிதல்ன்ற போது 1995 வந்து மேனுஸ்கிரிப்ட் மிஷன் என்ற ஒரு அமைப்பு வந்து நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பு வந்து டாக்டர் அப்துல் கலாம் வந்து இருக்கும்போது அவரால் ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய இது பண்ணி அவரு பண்ணாரு, முயற்சி எடுத்து பண்ணாரு. அவங்க வந்து இந்தியா பூரா வந்து கணக்கெடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்கன்னா என்எஸ்எஸ்ன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு. எல்லா பள்ளிக்கூடத்துலயும் என்எஸ்எஸ் மாணவர்கள் இருப்பாங்க. பள்ளிக்கூட மாணவர்களை வச்சுதான் அந்த ஆராய்ச்சி பண்ணியாங்க. மிக புரட்சிகரமான பணி. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு என்எஸ்எஸ் மாணவர்களும் அந்தந்த ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல இருக்கிற என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டது. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இருக்கிற ஓலைச்சுவடியில வந்து அவங்க அந்த செய்திகளை வந்து சொன்னாங்கன்னா ஒரு செய்திக்கு ₹1 அப்ப கொடுத்தாங்க. 1997 ₹1 அதிகம் தான். அப்போ வந்து என்எஸ்எஸ் மாணவர்கள் மூலம் நிறைய செய்திகள் திரட்டப்பட்டது. அதுல வந்து பெரிய பங்காற்றிய செஞ்சவங்கலாம் பல்கலைக்கழகத்துல இந்த கல்லூரிகள் இந்த பேராசிரியர்களும் நூலகங்களில் வேலை புரிஞ்ச கிளை நூலகத்தில் வேலை செஞ்ச நூலகங்களும் இதுல வந்து மிக பெரிய பணியை செஞ்சாங்க. அந்த பணியை செஞ்சு மேனுஸ்கிரிப்ட் மிஷன் ஆஃப் இந்தியான்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்தியாவில் மொத்தமா 31,50,000 ஓலைச்சுவடி இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. நல்ல தெரிஞ்சுக்கும், 31,50,000 ஓலைச்சுவடி. தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சம் ஓலைச்சுவடி இருக்கிறதா கண்டுபிடிச்சது. இது எல்லாமே இதுவரை தேடப்படாத, இதுவரை தொகுக்கப்படாத, இதுவரை படிக்கப்படாத ஓலைச்சுவடியே கணக்கு. இப்போ 31,50,000 ஓலைச்சுவடிகள் எவ்வளவு செய்திகள் இருக்கும். அதே மாதிரி 5 லட்சம் ஓலைச்சுவடிகள் வந்து கல்லூரிகள் இருக்கிற ஓலைச்சுவடி கிடையாது, பல்கலைக்கழக ஓலைச்சுவடிகள் களத்துல இருக்கு, கிராமத்துல இருக்கா, அது பரணையில இருக்கா, பெட்டியில இருக்கா தெரியாது. ஆனா அது இருக்கிற செய்தி 5 லட்சம் ஓலைச்சுவடிகள் இருக்கிறதா தெரிஞ்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த பணியில வந்து நான் அது வரைக்கும் வந்து நான் சொல்லியிருந்தேன், வெளிநாடுகள் பணி புரிஞ்சுட்டு வந்து நான் தமிழை படிக்கிறதும் தமிழை எழுதுறதும் கணினியில எழுதுன்றது மிகப்பெரிய விஷயம். வந்து நான் சொல்றதும் 1995 தமிழ் கணினின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையான விஷயம். வந்து தமிழ்ல வந்து கம்ப்யூட்டர்ல வந்து தமிழ் எழுத முடியுன்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். தமிழ் எழுதுறது பெரிய ஒரு சாதனையை நினைச்சுக்குவோம். அப்ப நான் 1995 தமிழ்ல எழுதினா மிகச்சரிய ஒரு 1000 பேர் தமிழ்நாட்டு இந்தியா உலகம் பூரா இருந்தாங்க. அப்போ தமிழ் எழுதின ஒரு குழுக்கள்லாம் இருந்தது. அப்போ குழுக்கள், பல குழுக்கள்ல நான் மெம்பரா இருந்தேன். அப்போ வந்து தமிழறிஞர்கள் கூட நிறைய பேர் நான் தொடர்பு. அப்ப 1995 எனக்கு இதுல வந்து தமிழ்ல கணினியில தமிழை வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அதுல இது பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ அத்தகைய ஆர்வத்தை நான் கட்டுரைகளை எழுதுறது இப்படி நான் பண்ணிக்கிட்டு இருந்த போதுதான் இந்த மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச. ஒரு நான் நிறைய அப்பயே இது நான் நடந்தப்ப 2009 நடந்த இதுக்கு நான் சொல்ல போறேன். 2009 ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது.
அந்த கூட்டத்துல முனைவர் ராஜேந்திரன் அவர் வந்து அப்ப தஞ்சாவூர் தமிழ் வீசியா இருக்காரு. அவர் அந்த கூட்டத்துல வந்து ஒரு பாராட்டு விழாவுக்கு வராரு. அந்த பாராட்டு விழா வந்து எனக்கு தான் நடந்த பாராட்டு விழா. என்னை பாராட்டுவதற்காக நடைபெற்றது. எனக்கும் வேறு சில நபர்களும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. ஒரு குழு ஒன்று நடந்துச்சு. அப்ப இவர் வந்து பேசுறாரு. பேசும்போது அவர் சொல்றாரு, இது வரைக்கும் இந்த கணக்கெல்லாம் சொல்றாரு. மைனஸ்கிரிப்ட் மிஷன் ஆஃப் இந்தியாவில இருந்து ஒரு கணக்கு எடுத்தாங்க. அப்ப அவர் சொல்றது 2009, கணக்கெடுத்தது 1995. எத்தனை வருஷம் போயிடுச்சு பாருங்க. அவர் இதை சொல்றாரு, 10 வருஷம் சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல, இதெல்லாம் என்ன ஆச்சு தெரியல, இது யார் தேர்றதுன்னு தெரியல அப்படின்னு அவர் வந்து ஆதங்கப்பட்டு அவர் சொல்றாரு. அப்போ எனக்கு வந்து இது ஏன் நம்ம செஞ்சு பார்க்க கூடாது அப்படின்னு. ஆனா வந்து நான் செய்யறதுன்றப்ப எப்படி செய்ய முடியும்? தனிப்பட்ட ஆட்கள் யாரும் செய்ய முடியாது. அப்போ எனக்கு அந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த ஒரு அறக்கட்டளை சார்பில் தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அவங்க கிட்ட நம்ம பேசினோம். அவங்களும் வந்து இதுல ரொம்ப ஆர்வத்தை காட்டினாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த இயக்கமே வந்து எப்படின்னா டிஜிட்டலைசேஷன். அதாவது நாங்க என்ன பண்ணோம், ஓலைச்சுவடிகளை பண்ணல, பழைய புத்தகங்களை டிஜிட்டலைஸ் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் அங்க பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து கல்யாண சுந்தரம் சுவிட்சர்லாந்துல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் மதுரைன்னு இப்போ வந்து பெரிய நிறைய புத்தகங்களை பண்ணாரு. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் இங்கேயும் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி நிறைய புத்தகங்களை டிஜிட்டலைஸ் பண்ணோம். ஆனா இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட லட்சக்கணக்கான புத்தகங்கள் பிடிஎஃப் ஆயிடுச்சு. நான் சொல்ற காலத்துலலாம் 2008, 2009 காலத்துல இது வந்து மிகப்பெரிய காரியமா இருந்தது. ஏன்னா அப்போ வந்து டிஜிட்டலைஸ் பண்றதுன்னா மிகப்பெரிய சாதாரண வேலை இல்லை. அப்பெல்லாம் ஒரு ஸ்கேனர் வேணும், அந்த ஸ்கேனர் மிகப்பெரிய ஸ்கேனர் வைக்கணும். இப்போ செல்போன்லேயே செஞ்சிடும். அப்பெல்லாம் அது முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரல. மிகப்பெரிய ஸ்கேனர் வேணும். அந்த ஸ்கேனர் வந்து 70,000 80,000 ரூபாய். அதை எல்லாரும் வாங்க முடியாது. ஆகினாலும் நாங்களே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இயந்திரம்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி அதை வச்சு லைட் எல்லாம் போட்டு, நாங்களே லைட்டு போட்டு அதை போட்டோ எடுத்து அந்த போட்டோ வந்து டிஜிட்டலைஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணி முயற்சி. அதாவது பழைய புத்தகங்களை அட்லீஸ்ட் மீட்டுடுவோம். அதாவது முதல் பதிப்பு மட்டும் கண்ட 1800 வந்து அச்சு இயந்திரம் வந்ததுக்கு பிறகு அது வரைக்கும் ஓலைச்சுவடியில இருந்த பல ஆயிரம் புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டது. ஆனா அத்தனையும் ஒரே ஒரு பதிப்பு தான் கண்டது. அதுக்கு பிறகு பதிப்பே வரல. அப்ப பல லட்சம் பல ஆயிரம் மிக அரிய புத்தகங்கள்லாம் வெளியாச்சு. ஆனா அந்த புத்தகங்கள் லிஸ்ட் இருக்க தவிர அந்த புத்தகங்கள் நமக்கு கிடைக்கல. ஏன்னா ஒரு பதிப்பு தான் அவங்க போட்டாங்க. 2வது பதிப்பு போடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, ஆளும் இல்லை, அதை வாங்கறதுக்கும் ஆள் இல்லை. ஒரே பதிப்பு ஒரு 500 1000 பிரதிகள் போட்டு அவங்க விட்டுட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த காலத்துல வந்து ஓலைச்சுவடிகள்ல இருந்து வந்து நம்ம உவே சாமிநாதையர் மட்டும் பாராட்டல, ஆயிரக்கணக்கான பேர் இந்த வேலையை செஞ்சாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு வரலாற்றுல இடம்பெறவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து மதுரையில கோனாறு அவங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்து, குருசாமி கோனார் அவங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் பண்ணாங்க, நிறைய புத்தகங்களை பதிப்பிட்டாங்க. அவங்க சித்தர்கள் இலக்கியங்களும் வைத்தியத்தையும் மாந்திரியத்தையும் பதிப்பதுனால இதை இலக்கியத்துல சேரலாம், அவர் இதுலயே சேர்த்துக்கல. ஆனா அவங்க பதிப்பிச்சது மிக அதிகம். பல ஆயிரம் புத்தகங்களை அவங்க பதிப்பிச்சாங்க. ஆனா எல்லாமே ஒரே ஒரு பதிப்பு தான் கண்டது, 2வது பதிப்பு வரல. இப்ப நாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து செய்யும் போது அந்த ப்ராஜெக்ட் எதுக்காக செஞ்சோம்னா, அந்த மாதிரி முதல் பதிப்பு மட்டும் வந்த புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் ப்ராஜெக்ட். அதுக்கு வந்து ஸ்கேனர் வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்கேனர் வந்து 70,000 ரூபாய். நாங்களே ஒரு பெட்டி செஞ்சு அதில் பல்பெல்லாம் போட்டு ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுப்போம். அந்த ஃபோட்டோ வந்து டிஜிட்டலாக மாற்றுவோம் இமேஜை. இப்போ அதெல்லாம் ஈஸியாக வந்துச்சு. அப்போ நான் சொல்கிற காலத்தில் அது மிகப்பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தது. அதுலலாம் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டுருக்கோம். அப்போ வந்து இவர் வந்து இதை சொல்றாரு, யார், ராஜேந்திரன் வந்து முனைவர் ராஜேந்திரன் பிசி வைஸ் சான்சலர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தை சொல்றாரு, இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம நிறைய ஓலைச்சுவடிகளை மீட்டு எடுக்கலாம், 5 லட்சம் ஓலைச்சுவடிகள் இன்னும் தேடப்படாமல் இருக்குன்னு சொல்லும்போது இந்த இதெல்லாம் நாம இறங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி செஞ்சோம். இறங்கி 2010 மிக மிக போராட்டம், மிக மிக அலைச்சலுக்கு கிட்டத்தட்ட டெய்லி நான் வந்து பாண்டிச்சேரியில இருந்து தஞ்சாவூர் போவேன். இதுக்காக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பேன். அவங்க கிட்ட அவர் வீசி சொல்லிட்டார தவிர அந்த பல்கலைக்கழகத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரிஜிஸ்டார் ஒத்துக்கல, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கல, நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் அவங்களே சொல்றாரு, சார் நீங்க போய் ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் பேசுங்க, அவர் ஃபினான்ஸ் ஒதுக்கினா நாங்க செய்ய முடியும், என்ன அனுப்பிடுவாங்க. அவங்க எல்லார்ட்டையும் போய் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்து செஞ்ச ஆரம்பிச்சோம். அந்த 2 கட்டமா நடந்தது. முதல் கட்டத்துல வந்து முனைவர் கோவை மணி என்ற அவர் பேராசிரியராக இருக்காரு. இப்போ அவர் தான் ஓலைச்சுவடி துறையுடைய தலைவராக இருக்காரு. அவர் எங்க கூட வந்தாரு. முதல் இதுல வந்து 35,000 ஓலைச்சுவடிகள் கண்டுபிடிச்சோம். 2வது கட்டத்தை தேடுதல் வந்து நான் மட்டும்தான் போனேன், முனைவர் பேராசிரியர் வரல.
அவருக்கு பதிலாக வந்து பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு கிளர்க் ஒருத்தர் அனுப்புனாங்க, கோவிந்தராஜ் என்ற ஒரு கிளர்க் மட்டும் அனுப்புனாங்க. அவருடைய வேலை வந்து இந்த நாங்கள் பெற ஒளிச்சொட்டியில் வந்து கணக்கெடுப்பது, எங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுப்பது, அதாவது எங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இந்த மற்ற வேலைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கணும் கணக்கு. அதற்கு முன்னாடி அந்த வேலைகள் நாங்களே பார்த்துக்கோம், எங்க காசு தான் இருந்தோம். 2வது கட்டத்தில் பல்கலைக்கழகம் எங்களுக்கு சாப்பாடு வசதி, தங்கி வசதி எல்லாம் கொடுத்தது. ஏன்னா நாங்கள் வந்து சாதனை எல்லாம் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. இப்போதைய ஒளிச்சொடி கண்டுபிடிச்சிட்டாங்க, நிறைய காரியங்கள் செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்தாங்க. எங்களுக்கு சின்ன கார் கொடுத்து தவேர கார், பெரிய கார் கொடுத்தாங்க, நல்ல வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களாம் ரொம்ப நன்றியோடு தான் இது பண்ணணும். இவ்வளவு காரணம் வந்து முனைவர் ராஜேந்திரன் அவர் மிக நன்றியா பண்ணாரு. ஏன்னா அவருக்கு இந்த ஒளிச்சொடி துறையில மிக ஆர்வம் உண்டு. அவர் வந்து மெக்கன்சி ஆவணம்னு ஒரு ஆவணத்தை அவர் வந்து கண்டுபிடிச்சு பதிப்பிச்சார். அது தாழ் சுவடி ஆவணம். அது வந்து மிக மிக அரிய சுவடு. நம்ம இப்போதெல்லாம் பேசும்போது என்னுடைய ஆதங்கத்தை அப்பப்போ நான் சொல்லிடுறேன். நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோமே தவிர அத்தனையும் இன்னும் நம்ம பயன்படுத்தவே இல்லை. இந்த மெக்கன்சி ஆவணத்தையே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து வெளியாடுனா நம்மளுடைய வரலாறு நிறைய மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பின்னாடி ஒன்று அப்பப்போ சொல்லிட்டு வரோம். அதனால சுவடிகள் வந்து தாளில் இருக்கு, ஓலைச்சுவடிகள் இருக்கு. அது ஏன் தேடணுன்றதுக்காக நம்ம வந்து சொல்ல போறோம், எப்படி தேடணும்னு நம்ம சொல்லிட்டு வரோம். இது நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், அதனால விடுபட்டதா நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு பின்னாடி. ஏன் தேடணும்னு, என்னென்ன நூல்களை நம்ம இழந்துட்டோம், எதுக்காக இதெல்லாம் தேடணுன்றது மிக மிக முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை ஒன்று ஒன்றா நான் சொல்ல போறேன், நேரம் கருதி. அதனால நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லிட்டு வரேன். அப்போ நாங்கள் வந்து தேட ஆரம்பிச்சோம். தேட ஆரம்பிக்கும் போது ஏன் இந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டேன்னா, நான் முன்னாடி சொன்ன தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நான் இருந்தப்போ நிறைய கம்பங்கள் நட்டு மின்சாரம் கொடுத்துருக்கேன். கிராமங்கள்லாம் போயிருக்கோம். அந்த கிராம தலைவர் கூட, மக்கள் கூட எனக்கு பேசுகிற பழக்கம். இதே வேலை சவுதியில் பேசும்போது சவுதி அரேபியாவில் இருந்த மக்கள் கூட எல்லாம் நல்லா பழகுவேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட உணர வச்சு நம்ம இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஓலைச்சுவடிகள் நீங்கள் போய் கேட்டால் யாரும் கொடுப்பாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க, நாங்கள்லாம் பண்ணாத நீங்கள் பண்ணிட போறீங்க. அதனால நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா, ஓலைச்சுவடிகளை போய் கேட்போம், கொடுத்தாங்கன்னா அதை வாங்குவோம், அப்படி கொடுக்கலன்னா அங்கேயே உட்காந்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம் என்ற ஒரு ஏற்பாடோடு தான் நாங்கள் போனோம் களத்தில். ஆனால் நாங்கள் ஒரு ஏடுகளை கூட டிஜிட்டலைஸ் பண்ணவில்லை. ஏனென்றால் நாங்கள் டிஜிட்டலைசேஷனுக்கு எதுவுமே கொண்டு போகல, எதுவுமே டிஜிட்டலைஸ் பண்ணலை. அத்தனை சுவடிகளையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கேட்டா என்கிட்ட எல்லாருமே கொடுத்தாங்க. ஏன்னா கேட்கும் விதத்தில் கேட்டா எல்லாருமே ஒத்துக்குவாங்க. நான் அவங்களுக்கு புரிய முடியும், எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவேன். இதை நீங்க வச்சுன்னு உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா உலகறிய செய்வோம், எல்லாருக்கும் பயன்படும். இது எழுதுனவங்க எதுக்காக எழுதுனாங்க, உலகத்துக்காக தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அதை உங்க பரணையில வச்சிருந்த என்ன பிரயோஜனம், இதெல்லாம் அவருக்கு சொல்லி நான் புரிய வைப்பேன். புரிய வச்சு நிறைய இடத்துல நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அப்படின்னு தான் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதை வாங்கிட்டு வந்த கதையை பற்றி நான் சொல்றேன். இப்போ முக்கியமா சில இடங்கள்ல நாங்கள் முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. அதை மட்டும் நான் அந்த அனுபவத்துக்காக சொல்லிடுறேன். இப்போ வந்து தேவாரம்னு ஒரு பகுதி இருக்கு, தேனி மாவட்டத்தில் தேவாரம். அது ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில வந்து இன்னமும் ஆதிவாசிகள் மேலாடை போட மாட்டாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி மேலாடை போட்டுக்கிறது, அப்படிதான் வாழறாங்க. தொட்டிபுரம்ன்ற பேர் அந்த ஊருக்கு. அந்த ஊர்ல யாருமே போக மாட்டாங்க. அவங்க என்னன்னா, அவங்க அந்த தொட்டிபுரத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் மாந்திரிகத்துல ரொம்ப பிரபலமானது. அவங்க பார்த்தாவே உடம்புக்கு வந்து சொதி சரங்கு வந்துடும், உடம்பு பூரா காயம் வந்துடும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கு. அங்க சொன்னாங்க. அந்த இவங்க கிட்ட, அந்த பொட்டிப்புறத்துல சேர்ந்தவங்க கிட்ட நிறைய மாந்திரிகத்துல ரொம்ப பெரிய ஆட்களா இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா யாராலையும் போய் வாங்க முடியல, எல்லாம் உள்ள முடியல, போக முடியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்து வழிகாட்டுங்க, நாங்க போய் நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னா. அதை மாரி போனோம், பேசணும். அவங்க வந்து ரெண்டு முறை போனோம். எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு கொடுக்கறதா கொடுத்துட்டாங்க. அது 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 வந்து கிடைக்க முடியாத அவங்களுக்கு. எப்படின்னா, ஏன்னா அந்த பொட்டிப்புறத்துல வந்து அலகாபாத் யூனிவர்சிட்டியில வந்து அந்த பொட்டிப்புறத்தை பற்றி ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி ஒரு தீசிஸ் பண்ணியிருக்காங்க அங்க அந்த அலகாபாத் யூனிவர்சிட்டி. அவங்களுக்கு கூட அந்த ஓலைச்சுவடி அவங்க கொடுக்கல, காட்டல. எனக்கு நான் போன உடனே முதல்ல என்கிட்ட காமிச்சிட்டாங்க. ஏன்னா கேட்கும் முறையில சொன்னேன். ஏன்னா நான் போன உடனே, நேரடியா போன உடனே, நீங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அப்பப்போ சொல்லிடுறேன். ஒரு வீட்டுக்கு போறோம். அந்த நான் வந்து நான் இப்போ மேனுஸ்கிரிப்ட் மிஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி சொன்னேன்ல, இந்த தேடி எடுத்து லிஸ்ட் எடுத்தாங்க. நாங்க தேடும் போது அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த மேனுஸ்கிரிப்ட் மிஷன் ஆஃப்ல இந்த NSS மாநாட்டில் வீதி வீதியா அலைஞ்சு அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க.
அது எல்லா அட்ரஸையும் கொண்டு போய் டெல்லியில மினிஸ்டர் கமிஷனர் இந்தியாவோட டெல்லி ஆபீஸ் வந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லியில இருக்கு. அவங்க கிட்ட இந்த லிஸ்ட் எல்லாம் போகும்போது அவங்க அப்பெல்லாம் நான் சொல்ற 1998 இந்த மாதிரி கணினி கம்ப்யூட்டர் டைப்பிங் எல்லாம் கிடையாது, மேனுவலா டைப் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலை சுமையின் காரணமாக இப்ப வந்து கணேசமூர்த்தி படையாச்சி 30 மாரியம்மன் கோயில் தெரு, தெற்கு தெரு, விருதுநகர் அப்படின்னு ஒரு இது வச்சுக்கோங்க. கணேசன் விருதுநகர் 30 சோடி, இதை மட்டும் தான் அவங்க டைப் பண்ணிட்டாங்க. மீதி விவரங்கள் இருக்காது. அவர் வந்து அவர் கணேச படையாச்சின்னு இருந்ததோ அல்லது கணேச பிள்ளைன்னு இருந்ததோ அது இருக்காது. 2வது 20 மாரியம்மன் கோயில் தெரு இருக்காது, விருதுநகர் மட்டும் இருக்கும். இப்ப அந்த லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு. நீங்க போய் கணேசன்ற ஒரு பேர் இருக்கு, விருதுநகர்னு ஒரு பேர் இருக்கும். நீங்க அந்த கணேசனை கண்டுபிடிக்கணும். விருதுநகர் பூரா எத்தனை கணேசன் இருப்பாங்கன்னு தெரியாது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது இந்த லிஸ்ட் எடுக்கப்பட்டது 1995. நீங்க போறது 2010. எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க. அப்போ இந்த விவரத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ஆளை நீங்க கரெக்டா ஸ்பாட் அவுட் பண்ணணும், அவர்கிட்ட போகணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய அதை ஆரம்பிச்சுன்னா இந்த கதையை இதே பத்தாது. அதை நாங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்றதுக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போறோம்னா நீங்க போய் கதவை தட்டி சார் அப்படின்னு உள்ள வரலாமான்னா உள்ள வாங்க அப்படி எதுக்கு வந்தீங்க என்ன விஷயம்னு கேட்டாங்க. ஓலைச்சூடி தேடிட்டு வந்தோம்னா வெளியே போங்கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓலைச்சூடி எல்லாம் எங்கிட்ட இல்லைங்க, இதுக்கு தானே வந்துருக்கீங்க அப்படின்னு அப்பயே அனுப்புவோம், கதை விட்டு வெளியே அனுப்பும். அப்போ நாங்க போகும்போது உள்ள போகும்போது ஓலைச்சூடிக்காக வந்திருக்கோம்னா சொல்ல மாட்டோம். அப்படிலாம் சொன்னா இதாயிடுமா? நாங்க உள்ள போய் ஐயா நாங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கோம், தமிழ்நாட்டுல வந்திருக்கோம், உங்களை பார்த்துட்டு போலான்னு. என்ன எதுக்கு பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. இல்ல உங்க அப்பா வந்து மிகப்பெரிய வைத்தியராம, அவரை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம், அதனால உங்களை பார்த்துட்டு போவான்னு. ஓலைச்சூடி பத்தி பேச மாட்டோம். அப்பா வந்து பெரிய மாந்திரிகராக இருந்தாராமே, அவரை பத்தி கேள்விப்பட்டோம், அவரை பார்த்துட்டு வந்திருக்கோன்னு உள்ள போயினா எப்படியாவது அவருடைய நம்பிக்கையை இது பண்ணி அவர் உள்ள போய் அவங்க ஹாலில் உட்காந்துடணும். ஃபர்ஸ்ட் ஹாலில் உட்கார்ந்ததுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கும் மாந்திரிகமோ வைத்தியமோ ஏதாவது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு தெரியணும் முதல்ல. அப்பதான் உங்களை மதிப்பாங்க அவங்க. அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும், சீக்கிரம் ப்ரூவ் பண்ணணும். அதிக நேரம்லாம் எடுத்துக்கூடாது, 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ப்ரூவ் பண்ணணும். அதை நீங்க ப்ரூவ் பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவரே வாலண்டியரா என்ன பண்ணுவாரு, என்கிட்ட கூட ஒரு சூடி இருக்கு, எங்க தாத்தா எழுதி பண்ண சூடி இருக்குன்னு அவரே வந்து கொண்டாந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி வைக்கணும். இப்படி வச்சதுக்கு பிறகு அந்த சூடியை பார்த்ததுக்கு பிறகு எங்களுடைய வேலையை ஆரம்பிப்போம். எப்படின்னா இந்த சூடி உங்ககிட்ட இருந்து என்னங்க பிரயோஜனம் கேட்போம். பாருங்க இப்பயே உடஞ்சி போச்சு, மோனை உடஞ்சி போச்சு, இதை வச்சுட்டு இருந்தா நீங்க ஃபுல்லா உடஞ்சிருங்க, தூள் ஆக்கிடுவீங்க. அதனால இதை வந்து எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க அதை பதிப்பிச்சு இது பண்ணுவோம். பதிப்பிக்கும் போது உங்க பேரை போட்டே பதிப்பிட்டோம், உங்க வீட்டுல இருந்து எடுத்து எல்லாம் பண்ணுவோம், உங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் நாங்க செய்யறோம்னு சொன்ன உடனே அவர் வந்து நிறைய பேர் ஒத்துக்குவாங்க. ஏன்னா நாங்க சொல்றது ஜென்யூனா. 2வது எனக்காக நான் கேட்கல, நான் சொல்றேன் இது வந்து எனக்காக கேட்கல, எங்க வீட்டுக்கு நான் எடுத்து போறதில்ல, இது நேரடியாக பல்கலைக்கழகத்துக்கு போக போகுது, ஆராய்ச்சிக்காக போக போகுது, எல்லாத்துக்குமே ஆதாரங்களை காட்டுவேன் நான். அப்போ அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, அப்படி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சுருக்கமா எப்படி நாங்க சேகரிச்சோன்றதுக்கு நான் ஒரு சுருக்கமா சொல்றேன். இப்படி வந்து நிறைய இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய சோடிகளை நாங்க வாங்கினோம், வாங்கிய தமிழ் பல்கலைக்கழகத்தை ஒப்படைச்சோம். இப்போ நம்ம இதுக்கு வந்துடும். இப்போ வந்து தேவாரத்துல அந்த மாதிரி கண்டுபிடிச்சு நாங்க போன இடம் தான் அந்த தேவாரத்தில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி பொட்டிபுரம் ஊர், அந்த ஆதிவாசிகள் இருந்து பெற்றோம். அதற்கு பிறகு ஸ்ரீவைகுண்டம்னு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து கோட்டை பிள்ளைமார் அப்படின்னு ஒரு இருக்காங்க. அங்க வந்து ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு ஒரு 200 குடும்பங்கள் உள்ளே வாழுது. அவங்க வெளி உலகத்துக்கும் உள்ளேயோ எந்த விதமான கனெக்ஷனே கிடையாது. இன்னைய வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. கோட்டை பிள்ளைமார் வெளியில வர மாட்டாங்க, புதைக்கிறது கூட வந்து அவங்கள பார்க்க முடியாது. அவங்க ஃபுல்லா மம்மி இப்போ வந்து ஈஜிப்சியன் மம்மி சுத்துற மாதிரி உடம்பு ஃபுல்லா சுத்தி தான் கொண்டு போய் புதைச்சிட்டு வருவாங்க. அப்படி வந்து இன்னமும் வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து உள்ளேயே வந்து ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்துல ஓலைச்சுடியில் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு வந்து சில துப்புகள் கிடைச்சது. அங்க போனோம், அவர்கிட்ட பேசி அந்த மடத்தினுடைய தலைவர்கிட்ட பேசி அவருடைய நல்லத்தையும் அன்பையும் வந்து வாங்கியாச்சு. இதுதான் என்னுடைய ரகசியமே. எல்லார்ட்டையும் பேசி அவங்களுடைய அன்பை நான் பெற்றுடுவேன். இப்போ இவர் என்னை பத்தி பாராட்டி பேச அன்பை தவிர வேற என்ன இருக்கு? என்னுடைய மேல அன்புனால் தான் வந்து அவர் என்னை பத்தி பாராட்டி கூட பேசினாரு. நான் அவங்களுக்கு நட்பாயிடுவேன். இன்னைய வரைக்குமே நான் வந்து யார்கிட்ட எல்லாம் உழைச்சிட்டு வாங்க இன்னைய வரைக்கும் அவங்க எல்லாம் என்னுடைய நட்புல தான் இருக்காங்க. இன்னைய வரைக்கும் என்னுடைய நட்புல தொடர்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட நட்பா இருந்தோன்னே அவர் சொல்றாரு, இதெல்லாம் கொடுத்துடலாம், ஆனா வந்து இதுக்கு நான் மட்டும் இந்த மடத்தினுடைய தலைவர் தான் நான், ஆனா இதற்கு வந்து ட்ரஸ்டியா வந்து 7 பேர் இருக்காங்க, அந்த 7 பேர் 7 ஊர்ல இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடிதான் அந்த ஓலைச்சுவடி உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாம்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க.
நான் ஒண்ணு சொல்றேன், இல்ல நீங்க முயற்சி பண்ணுங்க, நான் ஒன்னும் ஒரு நாள் தான் இங்க இருக்க முடியும், எனக்கு வந்து முடிய போகுது, நான் ஊருக்கு திரும்பி போறேன், இன்னைக்கு வந்து முயற்சி பண்ணி பாருங்கன்னா, அதிசயமா அந்த 7 பேர் இன்னைக்கு வந்து அங்க திருநெல்வேலியிலே இருக்காங்க. அப்புறம் 7 பேருக்கு பேசணும். அந்த 7 பேரையும் ஒண்ணா சேர்ந்து எல்லாருக்கும் ஒப்புதல் கொடுத்தாங்க. அந்த ஓலைச்சுவடியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி மடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு அதே மாதிரிதான் கோம்பைன்னு இப்ப நாய்க்கு ஃபேமஸான ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க, கோம்பைன்னு. அந்த கோம்பையில ஒரு ஜமீன் இருக்காரு, கோம்பை ஜமீன் ஒருத்தர். அந்த கோம்பை நாய்க்கு பிரபலமான அந்த கோம்பை நாயை தான் வந்து மருது பாண்டியர்கள் வந்து ஒரு நாய் படையை வச்சிருந்தாங்க. கோம்பை நாய்கள் வந்து பிரிட்டிஷ்காரெல்லாம் ரொம்ப பயந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு 500 நாய்கள் அடங்கிய படை, கோம்பை நாய் படை வச்சிருந்தாங்க. அந்த படைகளுக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷ்காரன் நிற்க முடியாது, பயந்து ஓடுனாங்க. அப்படி ஒரு அந்த கோம்பையில அந்த ஜமீன்தார் என்ன பண்ணாரு, என்கிட்ட எல்லாம் பேசிட்டு, சார் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருக்கு, உங்களுக்கு ஸ்டோடி கொடுத்துட்றேன்றாரு. ஏங்க சாயந்தரம் வரைக்கும் இருக்க சொல்றீங்க, எப்பயோ கொடுத்தா என்னன்னு கேட்டேன். இல்லைங்க, இன்னைக்கு அந்த ஸ்டோடியை வச்சு நாங்க தேர்ல வந்து திருவிழா நடக்குது, தேர்ல அந்த ஸ்டோடியை வச்சுதான் தேர் போகுது, இன்னைக்கு அந்த திருவிழா நடக்குது, அது முடிஞ்ச உடனே தேர் வந்து நிலைக்கு வந்துடும், உடனே இந்த தேர்ல இருக்கிறத எடுத்து உங்ககிட்ட கொடுத்துறேன்ற. நான் சொன்னேன், அடுத்த விஷயம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இந்த ஸ்டோடி என்கிட்ட கொடுத்தா அடுத்த விஷயம் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சார் அப்படின்னு. ஆமா, என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் கொண்டு போய் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி கொடுத்துருவேன். அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாம என்கிட்ட கொடுக்குறீங்களே, நீங்க நாளைக்கு இவ்வளவு ஒரு பெரிய விழா திருவிழா நடக்கிற அளவுக்கு வச்சிருக்க ஸ்டோடி வந்து என்கிட்ட போய் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கல. இந்த மாதிரி எல்லாம் அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு இதுல. அதே மாதிரிதான் சிங்கம்புணரின்னு ஒரு ஊர் இருக்கு. சிங்கம்புணரி சித்தர்னு கேள்விப்பட்டீங்க, வாத்தியாருன்னு வாங்க. அவரு வந்து மிகப்பெரிய சித்தரா இருந்திருக்காங்க. சிங்கம்புணரி வந்து மிகப்பெரிய, அதாவது வந்து காரைக்குடி அந்த பக்கத்துல தான் இருக்கு, அந்த திருப்பத்தூர் அந்த பக்கத்துல இருக்கு சிங்கம்புணரி. அங்க அந்த சிங்கம்புணரி சித்தர் வந்து சமீபத்தில் 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவருடைய ஸ்டோடிகளே எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ட்ரங்க் பெட்டி நிறைய ஸ்டோடிகள் இருக்கு, அந்த ஸ்டோடிகள் எல்லாத்தையும் நான் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டோடிகளுக்கு அந்த சிங்கம்புணரியினுடைய ட்ரஸ்ட் தலைவரா வந்து மாதவன்னு ஒரு திமுக காலத்துல கல்வி அமைச்சரா இருந்தார். மாதவன் ஒரு மந்திரி, அவரை தான் இப்போ வந்து ஓய்வு பெற்ற மந்திரி. அவர் தான் இப்போ அந்த சிங்கம்புணரி ட்ரஸ்ட்டுக்கு வந்து இதா இருக்காரு. முத்து வடுகநாதர் சித்தர் பேர் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாவில். முத்து வடுகநாதர்னு அப்படியே சிரித்து போயிடுவாங்க. அங்க வந்து இதே மாதிரிதான் வந்து அந்த ஒரு ட்ரங்க் புட்டி நிறைய காமிச்சாங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்க்க அனுபவிச்சாங்க. எல்லாமே மாந்திரியம் வைத்திய சோடிகள், கிடையாத சோடிகள். ஆனா அதை நாங்கள் வாங்கல. ஏன்னா அதை வாங்கி நம்ம ஒப்படைச்சிட்டு அதை நமக்கு திருப்பி தர முடியாமல் போயிடுச்சுன்னா அது வந்து, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு புனிதமா அதை பயன்படுத்துறது வந்து நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பல்வேறு விதமான அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம அதை ஏகப்பட்டது பின்னாடி சொல்லிட்டு போகலாம். சொன்னா வந்து அது ரொம்ப வளரும். இனி வந்து நம்ம தொலைந்து போன நூல்கள் வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட இப்பயே ஆல்ரெடி நம்ம கிட்ட ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்டது இருக்கு. இலக்கணம் நிறைய இருக்கு, இலக்கியம் நிறைய இருக்கு, கவிதைகள் நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் நம்ம ஏன் உழைச்சுடவும் தேடாம விட்டுடலாமே அப்படின்றது. ஆனா உவே சாமிநாதையர் காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, இலக்கிய சோடிகள் இலக்கண சோடிகளுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மருத்துவ சோடிகளுக்கு சித்தர் இலக்கியத்துக்கு அவங்க யார் தரல. அவங்க வந்து இலக்கியத்தை பேச நினைச்சாங்க, எல்லாத்தையும் தேடி எடுத்த சிலப்பதிகாரத்தை மணிமேகலையும் சீவகசந்தாமனையும் தேடி எடுத்து அழிஞ்சிட்டாங்க. ஆனா அந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சீவகசந்தாமனையும் இன்னி வரைக்கும் இருக்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, அதனால விளைந்த பயன் என்ன? ஆனா மருத்துவ சூடியை கண்டுபிடிச்சா இன்னைக்கு நம்ம கொரோனா ஒழிச்சோம். நம்ம உபயோகப்படுற கபசுர குடின்னு உழைச்சூடியில கிடைச்ச மருந்து, அந்த உழைச்சூடியில இருந்தனால்தான் நமக்கு அந்த மருந்து கிடைச்சது. அதுல இருந்தா நம்ம வந்து கொரோனாவில இருந்து இந்தியா தப்பிச்சுது, தமிழ்நாடு எஸ்பெஷலி தமிழ்நாடு தப்பிச்சுது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன? நமக்கு அந்த கபசுர குடிநீர்னு ஒரு மருந்து கிடைச்சிது. அப்போ இதை போல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உழைச்சூடியில மறைஞ்சு கிடக்குது. அது வந்து மருத்துவன்ற ரீதியில அது வந்து மறுக்கப்பட்டு யாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கு. அப்ப மருத்துவ சூடிகளை நம்ம மதிக்கல, நம்ம தமிழர்களே மதிக்கல. ஆனா சித்தர்கள் இலக்கியத்தையும் மருத்துவ சூடியும் நம்ம வந்து தேடி எடுத்து மதிக்கல. நான் வந்து உழைச்சூடி தேடும் போது திருமந்திரமும் பார்த்திருக்கேன், திருக்குறளை பார்த்திருக்கேன், உழைச்சூடியா திருவாசகத்தை பார்த்தேன். அப்ப என் கூட வந்தவங்க எல்லாம் பேராசிரியர் கூட வந்தவங்க சார் அதான் நமக்கு இருக்க திருக்குறள் தான் நம்ம ஆல்ரெடி பதிப்பிச்சிருக்கோம், ஆனா எனக்கு வேணும்னு கேட்பேன். ஏன்னா நம்ம பதிப்பிச்ச திருக்குறள் உண்மையான குரலால மாறுபாடு இருக்கின்றது எதை வச்சு கிடைக்கிற இதெல்லாம் நம்ம சேர்க்கணும். அப்பதான் பாடவேதங்கள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னைய வரைக்கும் நமக்கு வந்து சித்தர் இலக்கியத்துல அகத்தியர் பேராலும் லட்சக்கணக்கான படம் நம்மகிட்ட இருக்கு. ஆனாலும் அதை வந்து நம்ம வந்து கிளாசிக்கல் பற்றி போற அளவுக்கு நம்ம ஒத்து பார்க்கறதுக்கு நமக்கு சரியான டாக்குமெண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சித்தர் பாடல்கள் போடுறாங்க. அதை ஒப்பு நோக்கி அதை ஒரு இலக்கிய தட்டுல யாருமே கொண்டு வர்றதுக்கு பாடுபடலை. ஆனா
அதுல பலவிதமான ரகசியங்கள், நம்ம வந்து வாழ வைக்கிற ரகசியங்கள், தத்துவங்கள், வாழ்க்கைகள் எல்லாமே அதுல இருக்கு. அதை விட்டுட்டு வெறும் இலக்கியத்தை தேடி நம்ம வந்து இன்னுமே சிலப்பதிகாரத்தை பத்தி பேசிட்டு உட்காந்து என்ன பண்ண போறோம்? சீவகசிந்தாமணி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? அது வேணும் தான், நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் அதற்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து அந்த காலத்துல வந்து கிடைத்த, இப்போ உவே சாமிநாதையரோ தாமோதரம் பிள்ளையோ ஆறுமுக நாவலரோ நினைச்சிருந்தா ஏகப்பட்ட மருத்துவ சூழல சித்தர்கள் வச்சுதான் அவங்க காப்பாத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அழைஞ்சது 3 நூல்களுக்காக நான் ரொம்ப அடைஞ்சிருக்கேன். என்னன்னா, போகர் 12,000 ஒரு நூல், அகத்தியர் 12,000 ஒரு நூல், அதுக்கப்புறம் திருமந்திரம் 8,000 ஒரு நூல். இந்த 3 நூலும் நமக்கு கிடைக்கவே இல்லை. திருமந்திரம் 8,000 வந்து உவே சாமிநாதர் வந்து ஒரு இடத்துல பார்த்தா சொல்றாரு. திரும்பி 2வது தடவை போகும்போது அந்த இதுக்கு மறைஞ்சு போயிடுது. இவர் வள்ளலார் வந்து ராமலிங்க சுவாமிகள் வந்து இதை வந்து குறிப்பிடுறாரு. திருமந்திரம் 8,000 மிக சொல்றாரு. இப்போ என்ன பண்றாங்க, 1920 பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது அவனுடைய வைத்தியத்தை இங்க வந்து பெருசா பண்ண முடியல. ஏன்னா வந்து இங்க லோக்கல் ஆளுங்க வைத்தியமே பெருசா இருக்கு. எல்லாரும் லோக்கல் வைத்தியத்தை நம்புறாங்க. இது என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 கமிட்டி போடுறாங்க. உஸ்மான் கமிட்டி, கோமான் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு, இப்போ நம்ம எல்லாம் போடுற சர்க்காரிய கமிஷன், அந்த கமிஷன் போடுற மாதிரி அவங்க 2 கமிஷன் போடுறாங்க. உஸ்மான் கமிட்டின்னு கோமான் கமிட்டி 1920 அவங்க 2 பேரும் அப்ப இருந்த எல்லா வைத்தியர்களும் போய் கூப்பிட்டு சம்மன் கொடுத்து வர சொல்லி, அந்த காலத்துல சம்மன் கொடுத்தா போய் தரணும். சம்மன் கொடுத்து வர சொல்லி அவங்க கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டு பதில் எல்லாம் பெற்று ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு, ஃபுல் டாக்குமெண்ட். அதை நான் படிச்சிருக்கேன், அதான் சொல்றேன். ஆனா சுருக்கமா சொல்றேன். இந்த உஸ்மான் கமிட்டியில என்ன பண்ணாங்கன்னா, சுமார் 200 வைத்தியர்கள் அந்த காலத்துல இன்டர்வியூ பண்ணாங்க. இந்த மருத்துவத்துக்கு நீங்க என்னென்ன மருந்துகள் இருக்கு, அவங்க சொன்ன மருந்துகள் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மருந்துகள் உங்களுக்கு எப்படி தெரியுது கேட்டிருக்காங்க கேள்வி. அவங்க வந்து பெரும்பாலும் என்ன சொல்றாங்க, எனக்கு போகர் 12,000 திருமந்திரம் 8,000 கண்டுபிடிச்சோம், அதை வச்சுதான் நாங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. பெருவாரியாக இந்த நூல்கள் குறிப்பிடப்பட்டது. அதற்கு பிறகு 1920க்கு பிறகு அந்த 2 நூலும் என்ன ஆயிட்டு தெரியவில்லை. இதான் முடிஞ்சு போச்சு. அப்ப என்னாச்சு, கண்டுபிடிச்சு அழிச்சுட்டாங்க. ஆனா எங்க இருக்குன்றது இன்னமும் நம்ம தெரியல. இன்னைக்கு நம்ம திருமந்திரம் 8,000 கிடைச்சதுன்னா பல விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து தீர்வு கண்டலாம். வரப்போற நோய்களுக்கெல்லாம் நம்ம கிட்ட மருந்து இருக்கு. உலகத்தையே காப்பாற்றுற அறிவு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அதெல்லாம் தேடலாம். நம்ம தேடாம ஒண்ணுமே இலக்கியத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இலக்கியம் வேணும். எப்ப வேணும், நீ வந்து நல்லா வாழ்ந்து சர்ப்ளஸா இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் இலக்கியம் வேணும். உன்னை மகிழ்ச்சியா வாழ வைக்கிறது, நல்லா வாழ வைக்கிறது, எது ஆரோக்கியமா வாழ வைக்கிறது, இந்த சித்தர்கள் இலக்கியம் தான் வாழ வைக்க போகுது. அவங்க கூட யோக ரகசியங்களும் ஞானமும் தான் உங்களை வாழ வைக்க போகுது. அதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து விவேகானந்தர் உலகத்தையே போய் இவ்வளவு பணமெல்லாம் சேர்த்தாரு. எதை வச்சு சேர்த்தாரு? அவர் கன்னியாகுமரியில போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாரு? உலகத்துக்கு நம்ம கூட தரக்கூடிய கொடை வந்து நம்ம கிட்ட ஞானம் தானே கண்டுபிடிச்சாங்க. ஞானத்துக்கு தான் ஏகப்பட்ட பணம் கொண்டு வந்து ராமகிருஷ்ணா மிஷன்ல ஆரம்பிச்சாரு. அப்ப உலகத்துக்கே நம்ம தரக்கூடிய நிலைமையில என்ன இருக்கோம், ஞானத்துலையும் வைத்தியத்திலையும் நம்ம இருக்கோம். அதை அடங்கின சூடிகள் ஒண்ணு இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. அதை தேடலாம். உலகத்திலே தலை சொன்ன நாடு நம்ம நாடு விளங்கணும். நம்ம எங்கேயோ போயிடலாம். ஆனா நம்ம கிட்ட என்ன வேணும்னா அதை முதல்ல மதிக்கணும். எங்க அப்பா சொல்றது, எங்க அப்பா தாத்தா சொல்றதெல்லாம் பொய், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம நினைக்க கூடாது. நம்ம ஒண்ணு திடீர்னு ஒண்ணு குதிச்சிடல. எவாலுவேஷன்ல அவங்களுடைய அறிவினுடைய மிச்சம்தான் நம்ம. பேரன்றாவே தாத்தாவுடைய அறிவு வச்சிருக்கோம்னா பேரன் அப்படிதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு வரோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அப்பன் விட்டு கட்டின இது வந்து உப்பு கறிக்கணும் நம்மளே வந்து முடிவு சொல்லிக்க கூடாது. அதை முதல்ல நம்ம மதிக்கணும். அவைகளெல்லாம் தேடணும். தேடி கண்டுபிடிச்சோம்னா இன்னும் 11 ரகசியங்கள் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஏன் தேடணுன்றதை மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கலிங்கத்து பரணின்னு நமக்கு தெரியும். ஜெயங்கொண்டார் கலிங்கத்தில் நடந்த போரை பத்தி பரணி பாடியிருக்காரு. அதுல வந்து கருணாகர பல்லவனை பத்தி பாடியிருக்காரு. இது வந்து அவுட்லைனா எல்லாருக்குமே தெரியும். ஆனா பல்வேறு பரணிகள் பல காலத்திலே பாடப்பட்டிருக்கு. ஏன்னா பரணி பாடுதல்னா அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க. 1000 யானையை கொண்டவன் பத்தினா ஒரு இது பரணி பாட முடியும். அப்போ வந்து தமிழ் மன்னர்கள் எல்லாரை பத்தி பரணிகள் பாடியிருக்காங்க. அந்த பரணிகளும் இப்ப இல்லை. ஏன் இல்லை? இப்ப அதை பத்தி கொஞ்சம் நான் சொல்றேன். என்னென்ன நூல்கள் நம்ம தேடணும், எதெல்லாம் நம்ம தேட போறோம் அப்படின்றது. இப்போ கலிங்கத்து பரணியே நமக்கு தெரியும். கலிங்கத்துக்கும் சோழனுக்கும் நடந்த, குலோத்துங்க சோழனுக்கும் நடந்த இதை பத்தி. இப்போ சோழ அரசர் வந்து மேலை சாளுக்கிய அரசருடன் பல முறை போர் செய்தார்கள். இவ்வாறு போர் செய்த சோழ அரசர் வீரராஜேந்திரன், அதாவது கிபி 1065 1070, அந்த வீரராஜேந்திரன் வந்து வீர சோழன் சொல்லுவாங்க. இவர் வந்து சாளுக்கியர்களோட 3 முறை போர் செய்திருக்காரு.
கிருஷ்ணாவும் துங்கபத்திரையும் சேர்ற இடமான கூடல் சங்கம் என்ற இடத்துல இந்த போர் நடந்தது. இந்த போர்ல வந்து அந்த சாளுக்கிய மன்னன் வந்து ஆகவ மன்னன் வந்து அவனுடைய பல வீரர்களும் பெரிய கடல் போன்ற ஒரு சேனையும் வந்து அந்த வீரராஜேந்திரன் வந்து வெற்றி அடைகிறான். இத பத்தி ஒரு கூடல் சங்கமத்து வெற்றி அப்படின்ட்டு ஒரு பரணி வந்து பாடி இருக்கிறதா நமக்கு வந்து நிறைய குறிப்புகள் கிடைக்குது. எதுல கிடைக்குதுன்னா வீர சோழகம் எழுதிய வந்து பெருந்தேவனார் வந்து அவருடைய உரையில இந்த 2-3 வெண்பாவில இதை காட்டுறாரு. அந்த வெற்றியை சிறப்பித்து கூடல் சங்கமத்து பரணி பாடப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அந்த பரணி இப்போது கிடைக்கல. அந்த பரணியை பாடின புலவர் பேர் என்னன்னு தெரியல. அதே மாதிரி குப்பத்து பரணின்னு ஒரு பரணி இருந்திருக்கு. அப்புறம் தென்தமிழ் தெய்வ பரணின்னு ஒரு பரணி இருக்கு. இந்த பரணி நூல் எப்படின்னா கலிங்கத்து போரை பத்தி ஜெயகொண்டன் அவர்களுக்கு பாடியது போலவே அதே கலிங்கத்து போரை பாராட்டி ஒட்டக்கூத்தர் வந்து விக்ரம சோழன் இந்த பரணியை பாடினான்னு தெரியுது. இந்த பரணியின் பெயர் தெரியவில்லை. ஆனால் பரணி பாடிய ஒட்டக்கூத்தர் பெயரால் தென்று தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு தக்காய பரணின்ற ஒரு நூல்ல இது வந்து பதிவாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய பரணிகளை நம்ம எழுந்துட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம எழுந்துட்டோம். இவைகளெல்லாம் தேடினா இன்னும் நிலைக்கேற்றல் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து ரொம்ப போச்சு நம்ம பாடிட்டு இருக்கோம். சிதம்பரத்துல போய் இந்த தேவாரம் திருமுறைகள்லாம் கண்டுபிடிச்ச வரலாறு பெரும்பாலும் எல்லாருக்கு தெரியும். ஆனா அப்போ கிடைச்சது எவ்வளவு தெரியுமா? 10% கூட கிடையாது. இதை பத்தி யாராவது கவலைப்பட்டிருக்குமா? இப்போ நான் வந்து சில விவரங்கள்லாம் சொல்றேன். அப்பன்ற திருநாவுக்கரசு வந்து மொத்தமா அவர் பாடின பாடல் 49 பாடல் பாடியிருக்காரு. யோஜனை பண்ணி பாருங்க, 49,000 பாடல் பாடியிருக்கார் அப்பர். அதுல திருவதிகளை தான் முதல் பாடல் பாடினார். தெரியும், கூற்றாயினவாறு அப்படின்னு திருவதிகள் பண்டுட்டு திருவதிகள் தான் பாடுறாரு அவர். அதுக்கு பிறகு 49,000 பாடல் பாடியிருக்காரு. அதுல கிடைச்சிருக்கிறது மொத்தமே 307 தான். எவ்வளவு மீதி எங்க போச்சு? மீதி எங்க போச்சு? செல்லரிச்சு போச்சு. அது தேடணுமா? தேடல. அந்த 307ஓட நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம். அதோட மட்டும் இல்லைங்க, திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு, திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, 16,000 பாடல் பாடிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னா பல்வேறு சான்றுகள் இதுல இருக்கு. அதுல எதுனா திருமுறை கண்ட புராணத்துல இந்த 49,000 பாடல் பாடலுக்கு வந்து திருமுறை கண்ட புராணத்துல பாடல் இருக்கு. இப்போ வந்து திருஞான சம்பந்தர் வந்து 16,000 பாடினதுக்கு நமக்கு பாடல் இருக்கு. அதே திருமுறை கண்ட புராணத்துல அந்த பாடல் இருக்கு. இதுல வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது 384 தான். அதாவது 16,000 பாடல்ல 384 தான் கிடைச்சிருக்கு. சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடினது 38,000 பதிகள் பாடியிருக்காரு. 38,000 நமக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் 100 தான். இதெல்லாம் நம்ம தேட வேண்டாமா? எப்ப கண்டுபிடிக்கிறது? இது எங்கேயாவது இருக்கலாம், இந்த வீட்டு பரணையாவது இருக்கலாம். இதை வந்து பண்ருட்டி சுத்தி எங்கேயாவது ஒரு வீட்டுல கூட இருக்கலாம், ஏதோ ஒரு ஊர்ல இருக்கலாம், காடாம்புலியூர்ல இருக்கலாம், கன்றக்கோட்டையில இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அந்த காடாம்புலியூர் கன்றக்கோட்டைக்குலாம் யாரும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டு பரணைகளே ஒளிஞ்சு கிடக்கும். யாராவது போய் கேட்டாதான் அவங்களுக்கும் தெரியும். இப்ப வந்து அந்த காலத்துல இந்த புலவர்களோ வைத்தியர்களோ மாந்திரிகளோ இன்னைக்கு இல்லை. அவங்களுடைய வாரிசுகளும் அந்த தொழில் இல்லை. அவங்க கண்டக்டராகவோ தாலுகா ஆபீஸ்ல கிளார்க்காவோ மாறிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தாத்தா பத்தி தெரியாது. அவங்க தாத்தா பயன்படுத்தின நூல் இவங்களுக்கு அக்கறையும் கிடையாது. அவங்க தூக்கி எல்லாத்தையும் ஒரு ட்ரங்கு புட்டியில போட்டு பரணையில போட்டாங்க. புது வீடு கட்டி போகும்போது அந்த பழைய வீட்டுல இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இதை நாங்கள் பல முறை நேரம் கண்டிருக்கு. அந்த பழைய வீட்டுல விட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எங்க உங்ககிட்ட சூடியெல்லாம் அந்த பழைய வீட்டுல அதெல்லாம் போட்டு வந்துட்டாங்க, புது வீட்டுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னவங்கலாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி செத்து போனப்போ பணத்தை கூட சேர்த்து கொண்டு போனவங்க நான் பார்த்துருக்கேன். பணத்து கூட எல்லாம் வாங்கியிருக்கேன் நான். இந்த மாதிரி பல 100 இதைகளை நம்ம சொல்லலாம். இன்னும் நிறைய 18 ஃபுல்லா கிடைக்கல. பரத சாஸ்திரத்தை நம்ம எழுந்துட்டோம். நற்றினில் நிறைய கிடைக்கல. நிறைய பாரத பாடல் நிறைய இருக்கு. பாரத வெண்பா நமக்கு கிடைக்கல. நிறைய அதான் கிடைக்கலன்றது எல்லாம் புதுசா கிடைக்கல. நமக்கு பாதி கிடைச்சிருக்கு, ஃபுல்லா கிடைக்கல. இப்போ புறநானூறுன்னு சொல்றோம். அதாவது புறநானூறு 400 பாடல் தானே இருக்கணும். அது 400 பாடல் இல்லை. அதுல வந்து 2 செயல் இல்லை. 267 268 2 செயல் சுத்தமா இல்லை. பல செயல்ல சுமார் 10 செயல்ல வந்து பாதி தான் இருக்கு, முழுசா இல்லை. அப்போ வந்து அந்த 400ல வந்து 300 தான் சரியா இருக்கு. 40 செயலுக்கு அதுல ஃபுல்லா இல்லை. அது எவ்வளவு பெரிய புறநானூறு நம்ம பெரிய பாராட்டிட்டு இருக்கோம். ஆனா அது முழுசா ஒண்ணு கிடைக்கலையே. அப்போ கிடைக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சி தேட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். நம்முடைய இது வந்து ஓயவே போறது இல்லை. ஏன் ஓய போறதுன்னா இன்னும் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் மேல எந்த உழைச்சி உயிரோடு இருக்காது. ஏன்னா அதை நம்ம வந்து
300 அதிகபட்சம் 300 வருஷம் இருக்கும். அந்த 300 வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுது. இந்த அச்சு இயந்திரங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் ஆயிடுச்சு, 250 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ முடிய போகுது. அதை இன்னும் ஒரு 20-30 வருஷங்களுக்குள்ள நம்ம தேடி எடுத்து அதை பதிப்பிக்கலைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இதுல நான் வந்து ஒரே ஒரு இதை காமிச்சு நான் கண்டுபிடிச்சல இது என்னன்னு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஓலைச்சுவடியை நம்புவீங்களா? இதை வந்து பிரிக்க முடியாத சுவடி இது. இந்த ஓலைச்சுவடியை நான் எப்படி பிரிக்கிறது பாருங்க. இதை வந்து ஓலைச்சுவடின்னு வச்சிருக்காங்க. இது ஏதாவது பிரிக்க முடியுமா? இதுல என்ன இருக்குன்னு படிக்க முடியுமா? இதுல எவ்வளவு முக்கியமான செய்திகள் எல்லாம் வரலாற்றை மாற்றக்கூடிய செய்திகள் இருக்கலாம். இதை நான் வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? ஆனா இதை ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். இது இது இப்படித்தான் இருக்கு ஓலைச்சுவடிகள் வந்து. ஒரு எல்லாம் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்க இந்த ஃபீல்டுல அந்த பார்த்தேன்னு சொல்றீங்க, பார்த்த உடனே போட்டோ எடுத்துட வேண்டியது, போட்டோ எடுக்கலாம் தான். இப்படி இருந்தா அதை போட்டோ எடுத்து என்ன பிரயோஜனம்? இப்படி இருந்தா அதை எப்படி படிக்கிறது? பிரிச்சு படிக்க முடியுமா? இதுக்கு என்ன வழி? இப்படிப்பட்ட நிலையில தான் எல்லா சூழ்நிலையும் இருக்கு. நம்ம ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றலாம்னு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ காலத்தினுடைய கட்டாயத்துல இருக்கும். இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 20 வருஷம் அதுக்குள்ள ஏதாவது காப்பாற்றி சேர்த்தணும்னா உண்டு. அப்படி சேர்ந்தா நம்ம கிட்ட கிடைக்க போற சொத்துகள் வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றுற சொத்துக்களா நமக்கு அமையும். உலக மக்களுக்கு நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கலாம், உலக மக்களுக்கு ஞானத்தை கொடுக்கலாம், உலக மக்களுக்கு அறிவை கொடுக்கலாம். இத்தனையும் படைத்த ஒரு இனமாக தமிழ் நம்ம இருந்திருக்கு. அவருடைய இனத்தினுடைய எச்சங்களை வந்து சுவடிகளா பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதை தேடாத ஒரு நன்றி கிட்ட சமூகமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இதுக்கெல்லாம் நான் இவ்வளவு தூரம் நான் முனைஞ்சு கட்டிட்டு பேசுறேன்னா, நான் அந்த எந்த பல்கலைக்கழகத்துக்கு வேலை செய்யல, ₹1 கூட சம்பளம் வாங்கினேன். நான் ஒரு இன்ஜினியர். நான் ஆரம்பத்தில் மின்சார வாரத்தில் இன்ஜினியர். இப்ப வேலை எடுத்து நான் 76 வயசுல உட்காந்து ஏன் பேசிட்டு இருக்கேன், ஏன் செஞ்சுட்டு இருக்கேன்னா, நான் வந்து என்னன்னா, நான் பார்த்தது, நான் கேட்டது, நான் படிச்சது, அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படியாவது மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு யூடியூப் சேனல் கூட நான் ஆரம்பிச்சிருக்கேன். இனிய தமிழ் முதல்ல ஒரு யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் இப்போதான் 2 மாசம் ஆகுது. சுமார் 20 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த நிலையில எனக்கு கால் சரியில்லை, நான் நடக்க முடியாம இருக்கேன். எனக்கு ஆதரவு இல்லை. எனக்கு வந்து ஒரே ஒரு மகள் தான் இருக்கு, மகன் இல்லை எனக்கு. பிறகு வாரிசும் இல்லாம இருக்கேன். சுமார் என்கிட்ட வந்து ஒரு 25,000 புத்தகங்கள் இருந்தது. நான் சொன்னது அரிய புத்தகங்களை தேடி எடுத்து அதை டிஜிட்டலைஸ் பண்ற ப்ராஜெக்ட் நான் பண்ணும்போது ஏகப்பட்ட புத்தகங்கள் சேர்த்தேன். ஆனா எனக்கு இந்த உடல்நல சரியாக ஆபரேஷன் பண்ணும்போது அந்த புத்தகங்களை எப்படி காப்பாற்றின கவலை வந்துருச்சு. அந்த 25,000 புத்தகமே ஒரு நண்பர் ஒருத்தருக்கு ஒப்படைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ஏன்டா படிச்சுன்னு கவலைப்படுறேன். ஏன்னா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸுங்க நான் தேடுமா அந்த புத்தகம் என்கிட்ட இல்லைன்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி நான் தேடி இருந்தேன். அப்படி தேடிதான் இந்த மாதிரி உழைச்சு விடுக்கலாம்னு சேர்த்தேன். இவைகளெல்லாம் காப்பாற்றப்படணும். இதனுடைய சரியான மதிப்பு வந்து எல்லாருக்கும் தெரியணும். இந்த மாணவர்களுக்கு தெரியணும், பேராசிரியர்களுக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியணும். இதுக்காக தான் நான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். இத்தனை நேரம் பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கும் அறிஞர் பெருமக்களும் என்னுடைய நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிகப்பெரிய அரிய தகவல்களை தாங்கள் தந்திருக்கிறீங்க. தன்னுடைய சுவடுகள் தேடி ஒரு பயணத்தை இங்கே நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க. ஒரு கால சுவட்டினை இந்த இடத்திலே அன்னை தெரசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே நீங்கள் விட்டு சென்றிருக்கிறீங்க. கிடைக்காத பரணி, தென் தமிழ் தெய்வ பரணி போன்ற பல பரணிகளை நமக்கு முன்பாக காட்சிப்படுத்தி அப்பருடைய வரிகள், பாடல்கள் 307 தான் கிடைத்திருக்கிறது, மீதியை நாம் தேட வேண்டாமா என்ற மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு தகவல்களை இந்த இடத்துக்கு சொன்னது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தையே காப்பாற்றுகிற சக்தி சுவடியில் அடங்கி இருக்கிறது என்று ஆழ்ந்து சிந்திக்க எம்மை தூண்டி இருக்கிறீர்கள் ஐயா. மிக்க நன்றி. நான் எனக்கு பயிற்சி கொடுத்தார்கள். தொண்டை மண்டல நாணயங்கள் கழகம் புதுச்சேரியில ஐயா ஓலைச்சுவடினா என்ன அப்படின்றதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க கொரோனாவுக்கு முன்னாடி. இந்த வகையிலையும் கொரோனா காலத்தில் யார் யாரெல்லாம் இந்த தொல்லியல் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டியல்ல இருந்தாங்களோ அவ்வளவு பேரை இணைத்து அவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் அரசாங்கத்திடம் இல்லாத புகைப்படங்கள், அரசாங்கத்திடம் இல்லாத தகவல்கள், இதெல்லாம் அந்த கொரோனா காலத்தில் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டங்களில் நானும் நம்முடைய முத்துக்குமார் செயலாளர் முத்துக்குமார் ஐயாவும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அவ்வளவு அரிய தகவல்கள் அரசாங்கத்திடமே இல்லை. அதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்தோம், காதால் கேட்டோம். அந்த வகையில் ஐயாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையில் தான் ஐயாவுக்கு எனக்கு பழக்கமானது. அவருடைய கட்டுரைகள்லாம் படித்தோம்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குது. நான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி தான், ஓலைச்சுவடினா அதுக்கு வயசு 400 வருஷம். அதுக்கப்புறம் படி எடுக்கணும்.
அந்த படியெடுக்காமல் போன சூழ்நிலை எப்போ வருதுன்னா அச்சு இயந்திரங்கள் வந்த பிற்பாடு அதுக்கு தேவையில்லை என்ற ஒரு காலத்துலதான் அந்த மாதிரி நடந்து போச்சு. அதுதான் ஐயா ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. மிக்க நன்றி ஐயா. அரியதொரு தகவல்களை நீங்கள் இங்கே சொல்லி இருக்கிறீங்க. ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் எங்களுக்கும் ஒரு ஏக்கத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில இந்த அவை மிகப்பெரிய ஒரு தேடலோடு நாங்கள் இந்த அடுத்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் தொடங்குகிறோம். மீண்டும் அன்னை தெரசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக உங்களுக்கு நாங்கள் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா.